தியானிக்க போகிறோம். हमारे आराधना में हम विशेष बातों को ध्यान करने वाले हैं। எபேசியர் 4வது அதிகாரம் 12வது வசனம். एफेसियों का किताब 4 अध्याय 12 वचन। பரிசுத்தவான்கள் சீர்பொருந்துவிட்டு சுவிசேஷ ஊழியத்தின் நோக்கமாகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையால் பக்திக்கு அறிவுக்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசியாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை चित्र 4 में 12 वचन. जिससे से पवित्र लोग सिद्ध हो जाए और सेवा का काम किया जाए और मसीह की देह उन्नति पाए. கர்த்தருடைய நாமத்தின் மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के नाम की महिमा हो। ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட ஜனங்களை பரிசுத்தவான்கள் என்று சொல்கிறார். परमेश्वर अपने लहू से छुड़ाए हुए लोगों को पवित्र जन ऐसा कहता है। ஆனால் அவர்கள் இன்னும் வளரணும், சீர் பொருந்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம். पर वो और बढ़ना है, सिद्ध होना है, ये उनका विचार है। இரண்டாவது சுவிசேஷ ஊழியமான அந்த வேலையை செய்யணும். दूसरा सुसमाचार के उस काम को वे लोग करना है। இரண்டாவது பக்தியில விருத்தி அடையணும். भक्ति में बढ़ते जाना है। இந்த வார்த்தைக்காக நாம் ஜெபம் பண்ணலாம். वचन के लिए हम प्रार्थना करेंगे। மகா பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்தவரே ஸ்தோத்திரம். पवित्र और अनुग्रह प्रभु यीशु को धन्यवाद। அதிசயங்களை காண எங்கள் ஒவ்வொருடைய கண்களையும் திறந்தாரு. वचन के अद्भुत कार्यों को देखने के लिए हमारे की आंखों को खोल दे। வேதத்தின்படி உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட எங்கள் ஒவ்வொருவருக்காயும் உம்முடைய வார்த்தைக்கு நேராக ஒப்பு கொடுக்கிறோம். वचन के अनुसार आपके लहू से धोए हर एक को आपके वचन की ओर आप फिरा दीजिए। நீர் விரும்புகிறபடியே வாழ கிருபை செய்யும். आप जैसे चाहते हैं वैसे जीवन இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं। ஆமென். आमीन। இந்த வார்த்தையில பரிசுத்தவான்கள் சீர் பொருந்த வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்கு. इस वचन में पवित्र लोग सिद्ध होना है। இயேசுவானுடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள் தான் பரிசுத்தவான். यीशु के लहू से छुड़ाए हुए लोग पवित्र लोग हैं। ஆண்டவர் இந்த மீட்கப்பட்ட ஜனங்களை பார்த்து என்ன சொல்றாருன்னா, प्रभु छुड़ाए हुए लोगों के बारे में देखकर क्या कह रहे हैं? சுவிசேஷ ஊழியம் செய்யணும். सुसमाचार की सेवा करना है। இந்த சபை பக்தி விருத்தி அடைய முடியும். तब कलीसिया बढ़ते जाएगा और आशीषित रहेगा। சபை அப்படின்னா யாரு? कलीसिया मतलब कौन है? हम ही ஜனங்கள், परमेश्वर के लोग। முதலாவது எகிப்தை விட்டு வெளியே வந்தவங்கள தான் சபை அப்படின்னு கர்த்தர் சொன்னார். पहला मिस्र से बाहर आने वाले लोगों को कलीसिया करके प्रभु ने कहा। புதிய ஏற்பாடுல இயேசுவானவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் தான் சபை. नए नियम यीशु मसीह को उद्धारकर्ता के रूप में स्वीकारने वाले ही कलीसिया। அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல சபை ஸ்தாபிக்கப்படுகிறது. वही प्रेरित 2 अध्याय में कलीसिया का स्थापना होता है। அன்று முதல் தேவன் சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, எல்லாரும் सुविशेष ஊழியம் செய்யணும். उस समय से परमेश्वर कहने वाली अहम बात यही है कि सारे लोग सुसमाचार सुने। என்ன ஊழியம்? क्या सेवा है? எல்லாருக்குமே அந்த நல்ல செய்தி, सबको वो अच्छा संदेश। ஆண்டவர் உன்னுடைய பாவங்களை மன்னிச்சிட்டாரு. परमेश्वर ने तेरे पापों से तुझे क्षमा की है। விரும்பினால் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம். चाहे तो उस क्षमा को पा सकते हैं। சிலுவையிலே சுமந்து விட்டார். कमजोरी को यीशु ने क्रूस पर उठाया। உங்களுடைய நீங்க சுகம் அடைவீர்கள். इसलिए आपकी बीमारी से आप चंगे हो जाएंगे। தேவனுடைய ஜனங்களும் சொல்லணும். इस महिमा की बातों को सारे परमेश्वर के लोग कहेंगे। எல்லாருக்கும் இந்த கடமை. ये सब के ऊपर दिया हुआ एक जिम्मा है। அப்ப நான் தேவனுடைய சபை சீர் பொருந்தோன்னு போட்டேன். परमेश्वर की कलीसिया स्थिर स्थिति में है। 5 விதமான ஒரு ஊழியத்தை பற்றி சொல்லுங்க. वचन में 5 प्रकार की सेवकाई के बारे में இந்த முதல் மட்டும் பார்க்கும்போது वो देखने के पहला वचन केवल देखेंगे। சரீரம் சீர் பொருந்த வேண்டும். परमेश्वर का शरीर स्थिर होना है। அப்ப தேவன் விரும்புகிற ஒரு காரியத்தை அவர் செய்ய முடியும், நாமும் பெற்றுக்கொள்ள முடியும். तो परमेश्वर चाहने वाली बातें वो भी कर सकता है और हम भी पा सकते हैं। எப்பொழுது இந்த சபை வித்தியாசமா ஆயிட்டு? कब ये कलीसिया अलग हो गया था? எப்பொழுது சபை தன்னுடைய ஸ்தானத்தை இழந்துட்டு, कब कलीसिया अपने स्थान को खो दिया था? ஏற்படுத்தப்பட்ட அந்த செய்தியை விட்டு சபை விலகிட்டு, उत्पत्ति में जो वचन से वो संदेश से भी कलीसिया बाहर चलेगा। சபை எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? कलीसिया कब शुरू हुआ? ஒண்ணு பழைய ஏற்பாட்டுல எகிப்தை விட்டு வெளியே வந்த பிறகு. एक पुराने नियम में मिस्र से बाहर आते समय பழைய ஏற்பாட்டு சபை पुराने नियम की कलीसिया ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள். मेमने के लहू से छुड़ाए हुए लोग। புதிய ஏற்பாட்டு சபை पर नए नियम के இயேசு कलीसिया கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள். मसीह के लहू से छुड़ाए हुए हैं।
हैं। இந்த சபை அப்படியே பரிசுத்தத்துல வளர்ந்துகிட்டே இல்ல, ये कलीसिया ऐसे पवित्रता में बढ़ते ही गया नहीं। அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கு? उनके जीवन में क्या हुआ? நம்பிக்கையும் அந்த சபைக்குள்ள வந்திருக்கிறது. गलत भरोसा उस कलीसिया के अंदर आया। அப்படி சபை எப்படி இருக்கும்? नहीं तो कलीसिया कैसा होता था? சபை வந்து விருத்தி அடைஞ்சுன்னா என்ன செய்யும்? அந்த பக்தியிலையும் பரிசுத்தத்திலையும் எல்லாத்துலயுமே வளர்ந்திருக்கணும். हाँ, परमेश्वर की कलीसिया अगर बढ़ती होती तो पवित्रता में हर चीजों में बढ़ता था, ஆனா வளரல. पर नहीं बढ़ा। எங்க பார்த்தாலுமே தவறான ஒரு உபதேசம் எல்லா சபைகளையும். कहीं पर भी देखे तो एक गलत उपदेश हर एक कलीसिया में है। அப்ப நம்ம பார்க்கும்போது என்ன நடக்கிறது? हम देखते समय क्या होता है? அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், प्रेरित पौल कहता है, நீங்கள் போன பிறகு हम जाने के बाद இந்த சபையை தப்ப விடாத சில ஓலைகள் உள்ளே इस வருகிறது. कलीसिया को बच न सके ऐसे करने के लिए एक लोमड़ी आती है। அதாவது தவறு போதிப்பார்கள். हाँ, गलत बातों को शिक्षा देने के लिए। அவர் சொல்லுகிறார், உங்களிலும் சிலர் எழும்பி தப்பானதை वो कहता உபதேசிப்பார்கள். है, आप में से थोड़े उठकर गलत बातों को उपदेश करेंगे। அஸ்திவாரம் கிறிஸ்துவானது. तो मसीह जो कलीसिया का नींव है, அந்த உபதேசத்தினுடைய அடிப்படை என்ன? பாவ மன்னிப்பு, उस उपदेश का महल कार्य क्या है कि पाप का क्षमा। மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பு தான். पहला मन फिराव और पाप का क्षमा। இயேசுவோட நாமத்துலதான் உலகம் பூரா இருக்கிற ஜனங்களுக்கு ये கிடைக்கும். पूरा यीशु मसीह के नाम से दुनिया भर के लोगों को मिलता है। சபை वही कलीसिया है, சபைதான் வளரணும் அப்படிங்கிறார். यही कलीसिया बढ़ना है। இந்த சபை வளர்வதற்கு முந்தி என்ன நடந்திருக்கு? इस कलीसिया बढ़ने के पहले क्या ஒரு காரியம் வந்திருக்கிறது. गलत बातें आई हुई है। சொல்லும் போது ஓமானம் சொல்லுகிறார். यीशु मसीह कहते समय दृष्टांत कहता है மத்தேயு 13வது அதிகாரத்துல, 13वें अध्याय में, மனுஷர் நித்திரை அடைந்த பிறகு मनुष्य जो है सोने के बाद கோதுமைக்குள்ளாக களைகளை விதைத்து போட்டான். हाँ, गेहूं के बीच में उसने जंगली पेड़ों को झाड़ों को लगा दिया। இயேசுவானவர், गेहूं मसीह यीशु है கோதுமை மணி இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகள். और गेहूं के दाने यीशु मसीह के बच्चे हैं। இந்த சபை ஸ்தாபிக்கப்பட்டு வளர்ந்து வரும்போது ये कलीसिया स्थापना होकर बढ़ते आते समय சீசனுடைய காலத்துக்கு பிறகுதான் இந்த சபை மாறுகிறது. चेलों के समय के बाद ये कलीसिया बदल जाता है। மனிதன் நித்திரை அடைந்த பிறகு, वो परमेश्वर का वचन कहता है, मनुष्य सोने के बाद உணர்ந்த பிறகு विश्राम होते समय में அந்த கோதுமைக்குள்ள களையை விதைத்து போட்டான். शैतान ने उस जो गेहूं के बीच में जंगली झाड़ों को लगा दिया। நம்பிக்கை விசுவாசம் அந்த சபையில் எடுத்தப்பட்டது. वो भरोसा वो विश्वास उस कलीसिया से निकाल दिया गया। எல்லாருக்கும் தெரியும், 1500 வருஷம் ஆட்சி சபை தான் உலகத்திலே இருந்தது. हम सब जानते हैं 1500-1600 साल के पहले तक आरसी कलीसिया ही पूरा दुनिया ஆனா बना, அது பூர்வீகம் இல்ல, पर वो पहले वाला नहीं है, இடையில வந்தது. बीच में आया हुआ है। पहली वाली क्या है? 2வது அதிகாரம், दूसरा अध्याय, பரிசுத்தாவிய அபிஷேகம் ஊற்றப்பட்டது. पवित्र आत्मा का अभिषेक उंडेला गया, வீட்டுல ஞானஸ்நானம் எடுத்து यीशु मसीह के नाम से बपतिस्मा लिए, உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் வைக்கிறதுலே உறுதியாக தரித்திருந்தார். प्रेरितों के उपदेश में, उनके संगति में, रोटी तोड़ने में अपने மகிமை சபைக்குள்ளதான் தவறு வரும். ऐसे महिमा की कलीसिया के अंदर गलत बातें आ जाती है। ஆனா இது வரும்னு பவுல் முதல்ல சொல்லியிருக்கிறார். ये करके पौल पहले ही बता दिया। எதனால ஜனங்களுக்கு அதை அடையாளம் காண முடியல? चिन्ह को नहीं पहचान पाए, எதுவும் கிடையாது. वचन का ध्यान नहीं है, செவி கொடுக்கவங்க இல்ல. कान नहीं देना। இன்னைக்குள்ள நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா आज வசன வாசிக்கிறதெல்லாம் குறைஞ்சு போச்சு. आज बहुत स्थानों में अगर हम देखेंगे वचन पढ़ना ही कम हो गया है வாசிக்க சொல்லுகிறதும் குறைஞ்சு போச்சு. और कहना भी कम हो गया है। முன்னால அப்படி இல்ல, பிள்ளைகளை கண்டிப்பா அடிச்சு வாசிக்க வைப்பாங்க. पहले ऐसा नहीं, बच्चों को मार कर उसको वचन सिखाते थे, இப்போ அப்படி இல்ல, अब ऐसा नहीं है, அதுக்கு போர்ஸே கிடையாது. उसको कोई जबरदस्ती नहीं। இப்போ உள்ள காலத்துல நம்ம ஸ்கூல்ல படிக்கிறது தான் அதிகமா अभी के जमाने में स्कूल में जो शिक्षा है उसको ज्यादा महत्व देते இப்படி हैं। இருக்கிறதுனால பிள்ளையோட வாழ்க்கையில என்ன செய்யுது? தேவ பக்தி குறையுது. ऐसे होने की वजह से बच्चों के मन में परमेश्वर की भक्ति कमी हो जाती है। இன்னைக்கு ஊழியத்துக்கு எத்தனையோ கோடியான செலவு பண்ணுதாங்க. आज सेविकाई के लिए बहुत करोड़ों रुपए खर्च करते हैं, ஆனாலும் அநேகர் வரல உள்ள. फिर भी बहुत सारे लोग अंदर आए नहीं। மகாத்மா காந்தி அப்பமே சொல்லியிருக்கிறார், महात्मा गांधी ने तभी कह दिया, இந்த வேதாகமத்தை வாசிக்கிற அத்தனை பேரும் इस वचन को पढ़ने वाले सारे लोग இயேசுவானவர் சொன்னபடி வாழ்ந்துட்டா ஊழியமே தேவையில்லை. यीशु मसीह ने जो कहा उसके समान जीना तो सेवकाई की आवश्यकता नहीं, சொல்ல வேண்டிய தேவையில்லை. बताने की आवश्यकता नहीं है, ஜனங்கள் மாறுவாங்க. अपने आप लोग बदल जाए। விஷயத்துல
தேவனுடைய ஜனங்கள் பின்தங்கி बहुत இருக்கிறார்கள். सारी बातों में परमेश्वर के लोग पीछे हैं। கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களா இல்ல. मसीह लोग मसीह के लोग समान नहीं हैं। கொரிந்து சபைக்கு எழுதும் போது, इसलिए पौल कोरिन्थ कलीसिया में लिखते हैं, சபைக்கு எழுதும் போது इसी कलीसिया में लिखते हैं, எல்லா சபைகளுக்கும் அவர் சொல்லுகிறார் அது ये कलीसिया में वही है, தேவனுடைய வசனத்தை சார்ந்திருக்க வேண்டும். परमेश्वर के वचन पे बना रहना। சீக்கிரமாக வருகிறார். परमेश्वर शीघ्र आने वाला है। அன்னைக்கு பவுல் சொல்லுகிறார் சீக்கிரமாய் வருகிறார். उस समय में पौल कहता है शीघ्र आने वाला है। வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது இதோ சீக்கிரமாய் வருகிறது. प्रकाशितवादी भी कहता है देखो वो शीघ्र आ रहा है। இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசையோ நோக்கமோ அந்த செய்தியோ வந்து உலகத்துல இல்ல. पर आज ऐसे कोई आशा या कोई विचार या वो संदेश भी हम नहीं देख पा रहे। புரியல. அதாவது ஆண்டவர் சீக்கிரம் வர போறாரா இல்ல 10-20 வருஷம் ஆகும். हाँ, बहुत लोग को समझ नहीं आ रहा कि परमेश्वर शीघ्र आने वाला है और 10-20 साल लग जाएगा। இதுக்கு என்ன காரணம்னா ஒரு நிர்விசாரமான காரணம். उसका कारण यही है बिना चिंता का। और குழந்தைகளுக்கு வேதாகமத்தை கற்றுக் கொடுக்கல. बच्चों को वचन के बारे में सिखाया नहीं, அதனால இந்த பிள்ளைகள் பக்தியில வளராது. इसीलिए वे लोग बच्चे भक्ति में नहीं होते। ये होते होते क्या हो जाएगा, பக்தி இல்லாம போயிரும். बिना भक्ति का बच्चे சபைக்கு போக மாட்டாங்க. कलीसिया में नहीं जाएंगे, அது ரொம்ப ஒண்ணுமே செய்ய முடியாது. कुछ भी नहीं कर सकते हैं। அப்படிப்பட்ட காலத்துல தான் நான் வாழ்கிறோம். ऐसे समय में हम जी रहे हैं। ஆகவே தான் பைபிள் சொல்லுகிறது इसलिए बाइबल बताती है தேவ பக்தி நான் அபிவிருத்தி அடையணும். परमेश्वर के भक्ति में हम बने रहना, बढ़ते அதுக்கு ஒரு रहना। பரிசுத்த வேத வார்த்தைகளை நான் தியானிக்கும் उसका போது एक ही रास्ता है, परमेश्वर के पवित्र वचन को हमें ध्यान करना। இதை வந்து இயேசுவானவர் முதல்ல தீர்க்கதரிசி மூலமா பேசியிருக்கிறார். यीशु मसीह ने भविष्यद्वक्ताओं के द्वारा बातें की। 18வது அதிகாரத்துல यिर्मयाह का किताब 18वां अध्याय में முதல் வசனம் யாராவது வாசிக்கலாம்? पहला वचन पढ़ेंगे कोई? எரேமியா 18 முதல் வசனம். பைபிள் சொல்றது கர்த்தர் எரேமியாவுக்கு ஒரு வசனத்தை சொல்லுகிறார். परमेश्वर ने यिर्मयाह को एक वचन दिया। 2வது வசனம் வாசிப்போம். எழுந்து குயவ வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். यहोवा की ओर से ये वचन यिर्मयाह के पास पहुंचा, उठ और कुमार के घर जा और वहाँ मैं तुझे अपने वचन सुनाऊंगा। இந்த எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு यिर्मयाह भविष्यद्वक्ता को देखकर परमेश्वर நாம் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. ये कहने की एक बातें है, அத சொல்றதுக்கு நீ அந்த கொய்யவனுடைய வீட்டுக்கு போ. उसे मैं कहने के लिए तू उस जो कुम्हार के घर पे जा। கொய்யவன்னா பாத்திரம் மண் பாத்திரம் செய்கிறவனுடைய कुम्हार வீட்டுக்கு நீ जो போ. मटका बनाता है, मिट्टी का बर्तन, இவர் போகிறாரு. ये जाता है। ஆண்டவர் ஒண்ணு சொல்லல, அங்க என்ன நடக்குன்னு பாக்குறாரு. परमेश्वर ने कुछ कहा नहीं, पर ये वहाँ क्या काम हो रहा है उसे देख रहा அப்ப है। எரேமியா அந்த வீட்டு வாசல்ல போய் நிக்கிறாரு. அவர் பாத்திரத்தை செதுக்கிட்டு இருக்கிறார். अब यिर्मयाह उस घर के द्वार में खड़ा है और वो बर्तन को तैयार कर நீங்க रहा है। இந்த 4வது வசனத்தை தயவு செய்து எல்லாரும் கவனிக்கணும். चौथा वचन को आप सब ध्यान देना है, அதை வாசிக்கலாம். पढ़ेंगे। குயவன் வளர்ந்து கொண்டிருக்கும் நண்பனிடம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமும் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியா கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே முன்பாக வளைந்தான். जो मिट्टी का बर्तन वो बना रहा था वो बिगड़ गया, तब उसने उसी का दूसरा बर्तन अपने समझ के अनुसार बना दिया। இது வந்து ஏதேன் தோட்டத்துல உள்ள காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். एदन के बाग के बातों को परमेश्वर कह रहा है। படைச்சாரா? परमेश्वर हम सबको कैसा बनाया? மண் பாண்டமாக படைக்கிறார். मिट्टी के बर्तन के समान बनाया। என்ன நினைத்து படைக்கிறாரு? क्या सोच कर बनाया? என்ன நினைச்சு படைச்சாரு? क्या सोच कर बनाया? இவன் வியாதி உள்ளவனா இருக்கணும்னு நினைச்சாரா? ये बीमारी में पड़ा रहना ऐसा सोच के बनाया क्या? அறிவுல குறையா இருக்கணும்னு நினைச்சு படைச்சாரா? या बुद्धि में कमी पाना है ऐसा இல்ல, இல்ல, बनाया? அப்படியெல்லாம் படைக்கல. ऐसा नहीं बनाया। இருக்கிறது उसमें लिखा है அவர் ஒரு பெரிய நோக்கத்தோடு ஒவ்வொரு பாத்திரத்தையும் वो செய்கிறார். एक बड़े विचार के साथ एक एक बर्तन को बना रहा है। அப்படி அப்படி நினைத்து செய்யும் போது ऐसा सोच कर बनाते அந்த समय பாத்திரம் அப்படியே கெட்டு போச்சு वो அப்படின்னு சொல்லியிருக்காரு. बर्तन ऐसे ही खराब हो गया। கெட்டு போச்சுன்னா அந்த பாத்திரம் அத நினைச்ச அந்த உருவத்துல வரல. वो बिगड़ गया, उसका मतलब वो पर जो कुम्हार सोचे वो इस विचार में वो बर्तन ने अपने आप को बनाया। நினைக்கிற ஒரு பாத்திரம் செய்வதற்கு वो एक सोच रहे वैसा बर्तन बनाना, நினைச்சபடி வரல. वो बर्तन इस वैसा सोचा वैसा नहीं किया। என்ன செய்தாரோ तुरंत वो क्या करते வேறு ஒரு பாத்திரமாக
செய்கிறார். उसे और एक बर्तन के रूप में बना அதை देता है। கவனிக்கணும். आप अच्छे से ध्यान देना है। இது எல்லாம் ஏதேன் தோட்டத்தில் உள்ளதை சொல்லுகிறார். एदेन के बाग का है நான் ஆதாமை ஏவாளையும் படைத்து வைத்த நோக்கம் வேற. मैंने आदम और हवा को बनाकर रखने वाली जो विचार थी वो अलग थी। அவங்க என் கண்ட்ரோல்ல தான் இருந்தாங்க, मेरे अधीन में थे, கரத்துல தான் இருந்தாங்க. मेरे हाथों में थे। ஆனா கையில இருக்கும் போதே அந்த பாத்திரம் வேற மாதிரி மாறிட்டு हाथों में रहते समय में ही वो बर्तन अलग तरीके से बदल गया। மகிமையை அந்த பாத்திரம் இழந்து परमेश्वर की महिमा को उस बर्तन, வார்த்தைக்கு அந்த பாத்திரம் செவி கொடுக்க. गलत बातों को उस बर्तन ने कान दे दिया। அதனாலதான் அந்த உருவாக்கப்பட்ட பாத்திரம் என்ன ஆயிட்டு அது கெட்டு போயிட்டு போட்டு. उसीलिए वो बनाया हुआ बर्तन क्या हो गया, वो खराब हो गया। உலகத்தில் உள்ள எல்லாருமே இந்த வார்த்தைக்குள்ள வருகிறார்கள். दुनिया के सारे लोग इस वचन, வீட்டுக்கு போ, परमेश्वर कहता तो वो जा, என் வசனத்தை சொல்லுவேன், मेरे वचन को तुझे போய் வழங்கணும். अभी हम सबको समझ में, தேவன் என்னை உயர்ந்த நோக்கத்துல தான் படைத்து ஏதேன்ல வச்சார். परमेश्वर मुझे उच्च स्थिति में रखने के लिए சாவு கூடாது, मरना नहीं है, நித்திய ஜீவன், अनंत जीवन, அவனுக்கு நோய் வரக்கூடாது, उसका कोई बीमारी नहीं, उम्र नहीं गंडना, அந்த ஒரே நிலையில இருக்கணும். हमेशा एक ही स्थिति में रहना। எப்படி कैसा? ஒரு 40 வயசுல ஒரு ஆளுக்கு மேரேஜ் ஆகுது, 40 साल की उम्र में एक व्यक्ति का இல்ல शादी हुआ, 35 வயசுல மேரேஜ் ஆகுது. 35 की उम्र में அவன் शादी हुआ। எத்தனை 1000 வருஷம் ஆனாலும் அதே அதே பிளான்ல அதே ஸ்தானத்துல அதே சரீரத்துல தான் இருப்பான். कितना ही हजारों साल हो जाए वो वैसे ही स्थिति में वैसे ही शरीर में। அப்படிதான் ஆண்டவர் வந்து ஏதேன்ல வைக்கிறார். ऐसे ही परमेश्वर ईदन के बाग में, அவருடைய நோக்கம் என்னது? उसका क्या विचार है? மனிதன் என்னோட என் பிள்ளையாக தினமும் இருக்கணும். मनुष्य मेरे साथ, मेरे बच्चे के रूप में हमेशा मेरे साथ, தினமும் வருகிறார், தினமும் பேசுகிறார். वो हर दिन आता है, हर दिन बातें करता எவ்வளவு है। நாட்கள் இப்படி பேசியிருப்பாங்க? कितने दिन इनसे बातें की होगी, எவ்வளவு நாள் பேசியிருப்பாங்க? कितने दिन बातें की होगी, ரொம்ப காலம் இருந்திருப்பாங்க. बहुत सालों तक होगा। அதுல ஒரு அது நமக்கு தெரியல. ये हमें पता नहीं है। நிறைய பேர் சொல்லுவாங்க 1000 வருஷம் வாழல அப்படின்ட்டு. हाँ, बहुत लोग कहते हैं वो हजारों साल जिया नहीं है। அப்படி கிடையாது. அவன் எத்தனையோ வருஷம் வாழ்ந்தான். ऐसा नहीं, वो कितने ही साल जिया होगा। செய்த பிறகு 1000 வருஷம் வாழல. पाप करने के बाद वो हजारों साल जिया। அதுல பாவம் செய்ததுக்கு முந்தி அவன் எவ்வளவு காலம் வாழ்ந்தான்னு தெரியல. पाप करने के पहले कितने साल जिया पता नहीं। வசனம் சொல்லுகிறது பாவம் செய்கிற நாளில தான் உன் வாழ்க்கை மாறுகிறது. हाँ, वचन के पाप करने के दिनों में तेरा जीवन बदल जाता है। ஆகவே அவனுடைய பாவம் செய்ததுனால வார்த்தையை மீறினதுனால वचन के विरोध उल्लंघन करने की वजह से இப்ப அந்த பாத்திரம் கெட்டு अब போயிட்டு, ये बर्तन बिगड़ गया है, கெட்டு போயிட்டா, आदम खराब हो गया है, கெட்டு போயிட்டா, आदम खराब हो गई है, அதனால நம்ம எல்லாருமே கெட்டு போயிட்டோம். उसीलिए हम सब खराब हो गए இப்ப हैं। கர்த்தர் என்ன சொல்லுகிறாரு? परमेश्वर क्या कहता है? இந்த பாத்திரத்தை கெட்டு போனதை அப்படியே தூரப்படாம अब ये बर्तन जो खराब हो गया इसे मैं ऐसे ही न என்ன இருக்கு, ये तो अभी भी मेरे हाथ में है, என்ன இருக்கு, मेरी काबू में नहीं है। இதை வேறொரு பாத்திரமாக செய்வோம். मैं इसे और अलग बर्तन के रूप में बना दूंगा। இதுதான் தேவனுடைய ஒரு ஆசை. यही परमेश्वर की आशा है। இப்ப ஆண்டவர் நம்மளை என்ன செய்ய போறாரா? வேறொரு பாத்திரமாக செய்கிறேன். परमेश्वर हमें और एक बर्तन के रूप में बनाने वाला है। இப்போ ஒரு சிலர் எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, एक लोग कहते हैं, ரொம்ப ஓவரா சிலர் பேசுவாங்க பாத்தீங்கன்னா, बहुत बा- ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல ஒரு வசனம் இருக்கு. ऐसे वर्ष तक किताब में एक वचन है, 45வது அதிகாரம் நினைக்கிறேன். 45वां वचन, 45ல 9வது வசனம் பாருங்க. 45वां अध्याय में 9वां वचन। 45ல 9. हाय उस पर जो अपने रचने वाले से झगड़ता है, वह तो मिट्टी के ठिकरों में से एक ठिकरा है। क्या मिट्टी कुम्हार से कह सकेगी, कुम्हार से कहेगी तू ये क्या करता है? क्या कारीगर का बना हुआ कार्य उसके विषय कहेगा उसके हाथ नहीं है? இருந்தும் தன்னை உருவாக்கின பழக்கங்களுக்கு ஐயோ, களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்ல தகுமோ? உன் கிரியையானது அவருக்கு கைகள் இல்லை என்று
சொல்லலாமோ? யாராவது இப்படி நினைப்பாங்களாம், कोई ऐसा सोचता है, ஆண்டவரே பார்த்து ஒரு கேள்வி, परमेश्वर को देखकर एक प्रश्न, இப்படியா நீர் என்னை உண்டாக்கிட்டீங்க? आपने क्यों मुझे ऐसा बना दिया? யாரு யாரை பார்த்து பேசுகிறது? कौन किसे देखकर बातें कर? மாத்திரம் அந்த களிமண் சிருஷ்டிகரை பார்த்து वो பேசுகிறது. बर्तन गीली मिट्टी उसे बनाने वाले सृष्टि, நீர் இந்த மாதிரி என்னை செய்துட்டீர், क्यों आपने मुझे ऐसा बना दिया? ஏன் உமக்கு ஞானம் இல்லையா? क्या आपको ज्ञान नहीं है? இப்படி ஒரு கேள்வி மாறிதான் அந்த 9வது வசனம் ऐसा एक சொல்லுகிறது. प्रश्न के रूप में नौ वचन कहता है। இது ஒரு சிலருக்கு நிறைய பேருக்கு விளங்காம இருக்கு. बहुत सारे लोग समझ नहीं पाते हैं, விளங்கணும்னா அடுத்த வசனம் வாசிக்கணும். पर समझना है तो उसकी बात के वचन को पढ़ना है। தகப்பனை நோக்கி ஏன் ஜனிப்பித்தா என்றும் ஏன் என்னை ஜனிப்பித்தாய் என்றும் தாயை நோக்கி தாயை நோக்கி என்றும் சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ. இதுதான் அங்க மேல எழுதியிருக்கு, வாசிக்கலாம். हाय मुझ पर जो अपने पिता से कहे तू क्यों जन्माता है और माँ से कहे तू किसकी माता है। இந்த ரெண்டு வசனம் ஒண்ணுதான். ये दोनों वचन एक ही है। சிருஷ்டிகரை பார்த்து பாத்திரம் பேசுகிறது. सृष्टिकर्ता को देखकर बर्तन बातें करता என்ன है। இப்படி நீ படைச்சிட்ட, आपने मुझे ऐसा बना दिया। பேசின மாதிரி आदम हवा बातें करने के அது बाद நமக்கு விளங்கும்படி சொல்லுது. பெத்த தாயை பார்த்து தகப்பனை பார்த்து பேசுறாங்க. वो हमें समझने के लिए वचन ऐसा कहता है, अपने माता और पिता से ऐसे विरोध बातें कर। வழக்கம்படி எல்லாம் யா என்னை பெத்து अगर போட்ட, तू मुझे पाल नहीं सकते क्यों मुझे जन्म दिया? என்னை படிக்க வைக்க உனக்கு தெம்பல் இல்ல, मुझे पढ़ाने के लिए तुझे ताकत नहीं है ना? இது சரியா? क्या ये सही बात सही है? இது சொல்லுது அப்படிப்பட்டவங்களுக்கு ஐயோன்னு. बाइबल बताती है हाँ கடவுள் தாய் தகப்பனை பேசல, தேவனையும் பேசுற. वो माता पिता को नहीं कह रहे हैं, परमेश्वर को कह रहे हैं। ஆண்டவர் சொல்லுகிறாரு, परमेश्वर कहता है, கையில இருக்கும்போதே நீ உன் தாய் உன் தகப்ப எல்லாருமே கெட்டு போயிட்டீங்க. हाँ मेरे हाथों में जब थे तब तू तेरे माता पिता सब खराब हो गए। தவறான ஒரு வார்த்தையினால கெட்டு போயிட்டாங்க. गलत बातों की वजह से आप खराब हो गए। வேறொரு பாத்திரமா நான் உண்டாக்க போறேன். अब मैं तुझे और बर्तन के रूप में तैयार அது करता हूं। சோதனை சொல்லணும். परमेश्वर को धन्यवाद कहना है। என்னை வேறொரு பாத்திரமாக செய்ய விரும்புகிறேன். परमेश्वर मुझे और एक बर्तन के रूप में बनाना चाहता है। இது ரொம்ப முக்கியமானது. यही बहुत अहम है। இப்போ நிறைய பாத்திரம் நிறைய பேர் நினைச்சவங்கன்னா அவங்க இஷ்டப்படி எல்லாம் செய்வாங்க. बहुत सारे लोग क्या करते हैं, अपनी मर्जी से चलते हैं। அவங்க இஷ்டப்படி செய்வாங்க, அவங்க இஷ்டப்படி எல்லாம் என்னெல்லாமோ பண்ணுவாங்க. अपनी मर्जी से कार्य भी करते हैं, बहुत कुछ करते இது வந்து हैं। ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற ஒரு அனுபவம். ये एदन के बाग में रहने वाला अनुभव, தேவனை அறியாம ஒரு கூட்டம். परमेश्वर को न जानने वाला एक நிறைய कुटुंब। பேருக்கு ஏதேனுக்கு ஸ்டோரி எல்லாம் தெரியாது. बहुत लोगों को एदन के बाग का कहानी नहीं मालूम। சொன்னாங்க குரங்குல இருந்து மனுஷன் வந்தான். बहुत लोग कहेंगे बंदर से मनुष्य आया, அப்ப அவங்களுக்கு தெரியாது, तो उन्हें पता नहीं है। அது அறிவில்லாம தான் பேசுவாங்க. वो जो है अन्य की கிறிஸ்தவர்கள், पर मसीह लोग, இது சபைக்கு வரவங்க कलीसिया में आने वाले இப்படிப்பட்ட வார்த்தையை பேசக்கூடாது. ऐसे बातों को नहीं कहना। ஆண்டவரே சொல்லுகிறார், परमेश्वर से कहता है தவறு இங்க நடக்கல, ये गलत यहाँ नहीं हुआ, ஏதேன் தோட்டத்திலே நடந்துட்டு एदन के बाग में हो गया, அப்படியே தூர போடல. पर मैंने उसे ऐसे फेंका नहीं। வேறு பாத்திரமாக வேறொரு நல்ல ஒரு அங்கலாக ஒண்ண நான் உண்டாக்க விரும்புகிறேன். और एक बर्तन के रूप में, एक अच्छे मनुष्य के रूप में मैं तुझे तैयार कर அப்ப दूंगा। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். परमेश्वर को धन्यवाद। ஆண்டவர் என்னை நல்ல பாத்திரமாக செய்ய விரும்புகிறார். परमेश्वर मुझे अच्छे बर्तन बनाना चाहता है। என்னைய மட்டும் இல்ல, என் உடன் பிறந்தவங்களையும் என் தாயை என் தகப்பன் எல்லாரையுமே मुझे केवल नहीं, मेरे साथ पैदा हुए मेरे माता पिता ஆண்டவர் सबको। சொல்லுகிறார், परमेश्वर कहता है என் கையில இருக்கும்போதே கெட்டு போச்சு. मेरे हाथों में तो तभी खराब है। சீ, உண்டாக்குறது இந்த பாத்திரம் கிடையாது. मैंने सोच कर बनाया, ये बर्तन नहीं था। சாவமா என்னைய மாதிரி உயிரோட இருக்கணும். वो मेरे समान जिंदा है। பேசுவேன், हर दिन मैं बातें करूंगा, இங்க உட்காருவேன், हर दिन मैं आकर बैठूंगा। பயப்படக்கூடாது. मुझे देखो ऐसा उसने बनाया, ஆனா இப்போ கெட்டு போச்சு. वो खराब हो चुका இதுல है। நீங்க பார்க்கும்போது ஆதாம் ஏவல மட்டும் இருக்க கூடாது, நம்ம எல்லாருமே அதுக்குள்ளதான் இருக்கோம். इसे हम लेते समय आदम और हव्वा को केवल नहीं लेना, हम सब उसके अंदर ही அப்ப हैं। ஆதாம் கெட்டு போல நான் கெட்டு போயிட்டேன்னு நினைக்கணும். हाँ, आदम खराब नहीं हुआ, मैं खराब हो गया हूँ ऐसा அப்ப என்னைய தேவன் இன்னொரு பாத்திரமா செய்ய तो வரும். मुझे परमेश्वर और एक बर्तन के रूप में बनाना அப்ப चाहता है। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். परमेश्वर का धन्यवाद करना। நம்ம யாருமே சொல்லக்கூடாது, ஆண்டவரே என்னை ஒரு மாதிரி படைச்சு விட்டுட்டேரு அப்படின்னு சொல்லக்கூடாது. हम कोई कहना नहीं, प्रभु मुझे ऐसे ही बनाकर अपने छोड़ दीजिए। சிருஷ்டிகர் சொல்றார், நான் உன்னை வேறொரு பாத்திரமாக செய்ய போறேன். कहता है मैं तुझे और एक बर्तन के रूप में 2 बनाऊंगा। கொரிந்தியரின் புஸ்தகத்துல दूसरा कोरिन्थियों के 5வது அதிகாரம் 5वां अध्याय முதலாவது 17வது வசனத்தை வாசிக்கலாம். 17 वचन पढ़ेंगे। 5ல 17வது வசனம் 2 கொரிந்தியர்ல. दूसरा कोरिन्थियर 5 में 17। ஒரு கிறிஸ்து இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழைய எல்லாம் इसलिए यदि कोई मसीह में है तो
नई सृष्टि है, पुरानी बातें बीत गई है, देखो सब बातें नई हो गई है। இது எப்படி நடக்கு, எங்க எப்ப நடந்திருக்கு? ये कब हुआ, कहाँ पर हुआ है? இப்ப உள்ள பாத்திரம் மாதிரி கிடையாது, अब पहले के बर्तन के समान नहीं, இப்ப வேற பாத்திரமா ஆயிட்டு अब आप और दूसरा ஒரு बर्तन, புது படைப்புன்னு அரிசி பைபிள்ல போட்டு புது एक படைப்பு, नई सृष्टि करके आरसी, ஒரு புதிய பாத்திரம். एक नया बर्तन। இது எப்படி நடந்திருக்கு? कैसा हो गया? பாத்திரமே தெய்வத்து சமூகத்துக்கு போகும்போது जो बर्तन परमेश्वर के उपस्थिति में மாற்றுகிறார். परमेश्वर उसे बदलता இதுல है। எல்லாருக்குமே இதுல உரிமை இருக்கிறது. सबको इसमें हक है। ஒரு தாய் தகப்பனும் ஆண்டவர்கிட்ட போனோம், एक माँ और पिता परमेश्वर के सामने, பிள்ளைகள் ஆம்பளை பொம்பளை அவங்களும் கருத்தட்ட उनके போனோம். बच्चे लड़का लड़की जो भी है ஆண்டவரே, परमेश्वर, நானும் நல்ல பாத்திரமா ஆக परमेश्वर விரும்புகிறேன். मैं भी अच्छा बर्तन बनना चाहता हूँ, ஏன்னா அவர் சொல்றாரு, என் கையில இருக்கும்போதே கெட்டு போச்சு, क्योंकि उसने कहा मेरे हाथ में था तभी खराब, வேற ஒரு பாத்திரம் செய்ய விரும்புகிறேன். और एक बर्तन बनना चाहता है। எல்லாம் ஆண்டவர் எரேமியா பார்த்து சொல்லுகிறார். सब परमेश्वर एलिमेंट को देखो, இதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி நான் பேசுகிறேன் அப்படிங்கிறார். कहता है ये सारी बातें इजरायली लोगों के बारे में मैं बता रहा हूँ, தப்பு பண்ணாங்க, वे लोग ही गलत किए हैं, அந்த ஸ்தானத்துல நம்ம எல்லாருமே வந்துட்டோம். तो उस स्थान में हम सब आ जाते हैं। ஆனா இங்க பவுல் சொல்லுகிறார், ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தால் பழைய பாத்திரம் இல்ல, அவன் புது பாத்திரமா இருக்கு. यहाँ पौल कहता है अगर कोई मसीह के अंदर है तो वो जूना बर्तन है, नया बर्तन है। நம்ம ஒருவேளை கிறிஸ்துக்குள்ள இன்னும் போகல, अगर हम समझे अभी तक मसीह के अंदर नहीं, பாத்திரமாவே हम जूने இருக்கு. बर्तन के रूप में ही है। 4வது அதிகாரத்துல பவுல் சொல்லுகிறார், चौथा अध्याय में पौल कहता 2 है, கொரிந்தியர் 4வது அதிகாரம் दूसरा कोरिन्थियों में चौथा अध्याय 3வது வசனம் சொல்லுகிறது, 13 वचन कहता है, என் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தால் கெட்டு மறைபொருள் அப்படின்னா என்ன அர்த்தம்? मेरा நாங்க சொல்லுகிற வசனம் ஒருவனுக்கு விளங்கலன்னு வைங்களேன், हम जो कह रहे हैं वचन अगर किसी को समझ में नहीं आए, கெட்டு போன பாத்திரமா தான் இருப்பான், वो खराब है बर्तन के रूप में ही அவன் நல்ல है, பாத்திரமா வர முடியாது. अच्छा बर्तन नहीं बन सकता। இப்ப நமக்கு வேதம் வாசிக்கலாம் எப்படி தெரியும்? हम पर वचन नहीं पढ़ेंगे तो हमें ये सोच பவுல் सकेंगे। சொல்லுகிற வசனம் விளங்குதுன்னா पौल कहता है हम जो वचन कह रहे हो आप வாசித்து கேட்கலாம், पूछ सकते हैं, வாசிக்கலாம் எப்படி கேட்க முடியும்? नहीं पढ़े हुए लोगों से कैसा पूछ सकते हैं? இந்த விளங்குதுன்னா கேட்க முடியாது, அந்த வந்து பைபிளே தொடரலையே. समझ आ रहा है क्योंकि उसका तो वचन छुआ ही नहीं उसने। அப்ப இதுல என்ன செய்யணும்? तो यहाँ पे हमें பவுலுடைய வசனத்தை நான் தினமும் கேட்கணும், पौल के वचन को हर दिन हम देखते हैं, நான் தினமும் வாசிக்கணும். वचन को हर दिन हम पढ़ना है। இப்ப பவுல் சொல்லுகிறான், நான் சொல்றது விளங்குதுக்கு आप पौल कहते हैं मैं जो कह रहा हूँ அப்படின்னா समझ आया तो பாத்திரத்தை நீ புதுசா तेरे மாத்திரலாம். बर्तन को तो नया कर सकता है, கர்த்தர் மாற்றுவாரு. परमेश्वर बदलेगा। பாத்திரமான எப்படி? नया बर्तन का मतलब சாவாத ஒரு நிலை கிடைக்கி बिना मरने का एक स्थिति मिलता है, நீங்க என்ன சொன்னாலும் அது நடக்கும். आप जो कहेंगे वो हो जाएगा। இயேசு என்ன சொன்னாரு? यीशु ने क्या कहा? மரத்தை பார்த்து பேசினாரு, जो अंजीर के पेड़ को देखकर बातें பார்த்து की, பேசினாரு, समुद्र को देखकर बातें की, நிறைய செத்து போன லாசரை பார்த்து கூட பேசிட்டாரு. मरे हुए लाजर को देखकर बातें की। ஏன் இதெல்லாம் நமக்கு உரிமை கிடையாதா? ये सब में हमें हक नहीं है, நமக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. हम सबको इसमें நம்ம பேசணும், हम भी बातें करना है, நம்ம கண்டிப்பா பேசணும். हम निश्चय बातें ஒரு करना है। ஊழியக்காரர் சொல்றாரு, एक सेवक कहता அவர் है அப்படியே நடந்து போகிறாரு, वैसे चल कर आ रहा है, வீட்டுல ஒரு குடிசை வீடு இருக்கு, एक घर, एक टूटा घर था, மனசுல நினைச்சாராம், एक मन में सोचा उसने, இயேசுநாதர் நாமத்துல நான் பேச இந்த வீடு சீக்கிரமா ஒரு நல்ல வீடா हाँ, மாறணும். यीशु के नाम से मैं बातें करूंगा, ये जो झोपड़ी है शीघ्र अच्छा घर में போறாரு, प्रार्थना करके जाता है, அவர் கொஞ்ச நாளையில இது மாறும். थोड़े दिन में बदल जाएगा, ஏன்னா நான் தேவனுடைய பிள்ளை. क्योंकि मैं परमेश्वर के बच्चा हूं। தெரியாது किसका घर पता नहीं है, मेरी गली में है, நல்ல வீடாய் மாற ये झोपड़ी अच्छा घर में बढ़ाना மாறும். निश्चय होगा। இந்த அதிகாரம் எல்லாருக்குமே கர்த்தர் ये கொடுக்கிறார். अधिकार प्रभु ने हर ஆனா एक को दिया, பாத்திரம் புதுசு. क्योंकि बर्तन नया है। பாத்திரம் எப்படி புதுசாக ये முடியும்? बर्तन कैसे नया हो सकता है? தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கும் போது. हम परमेश्वर के हाथों में देते பவுல் हैं। சொல்லுகிறார், என் வசனம் விளங்குதா? मेरा वचन समझ आ रहा है, அப்படின்னா உன் பாத்திரம் சரியாகாது. अगर नहीं समझा इसका मतलब तेरा बर्तन सही नहीं। வார்த்தைய வாசித்து நான் அதை ஏற்றுக்கொள்ளணும். वचन को पढ़कर हमें उसे स्वीकारना है। தப்பா பேசினா அது சாபம், गलत बातें करेंगे और श्राप में அதை हो जाएगा, திருப்ப முடியாது. उसे बदल नहीं सकते हैं। நேத்து ஒரு சாட்சி நான் கேட்டேன் कल பாருங்க, मैंने गवाही सुना है, ஒரு நல்ல அருமையான குடும்பம், கம்பெனி எல்லாம் இருக்கு. एक अच्छा परिवार है, उनका कंपनी सब है, அது அந்த 2 பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், 2 छोटे बच्चे हैं, 6-7 வயசு, 6-7 साल की उम्र, நல்ல சந்தோஷமான குடும்பம். अच्छा खुशी भरा हुआ அவங்க परिवार। சொல்லாங்க, எங்க தாயோ நாங்களோ கடையில போய் இது வாங்கணும்னு அவசியமே இல்ல, वो कहते हैं मेरी माता या मैं जाकर दुकान में जाकर எங்க चले அப்பா गए, எல்லாத்தையும் கொண்டு வந்துருவாரு. मेरे पिताजी सब அவ்வளவு कुछ देते हैं। மகிழ்ச்சியான ஒரு குடும்பம். उतना आनंद भरा हुआ, ஆண்டவருக்கு தெரியாது. परमेश्वर को पता नहीं। திடீர்னு ஒரு நாள் எங்க அம்மா ஒரு சத்தம் போட்டு அலறிட்டா ராத்திரி. अचानक एक दिन मेरी माँ बड़ी आवाज में पुकारने लगी, பார்த்தா முழிச்சு பார்த்தா எல்லாரும் सब हम उठ के और देखे எங்க அப்பா ஃபேன்ல தொங்குதாரு. मेरे पिताजी पंखे में लटक रहा है। அப்படி செத்த ஆட்களையோ சாவு இருக்குன்னு எங்களுக்கு எல்லாம் தெரியாது. इतना दिन तक हमें मरे
मुर्दी या मृत्यु सहाय அம்மா அலறி ஓடுதாங்க, நாங்களும் அலறி ஓடுதோம். बीच रात में रोड पर दौड़ रही है, हम भी दौड़ रही है। சொல்ல எனக்கு வயசு 6-7 வயசு இருக்கும். तो कहते हैं मुझे 6 या 7 साल की उम्र था। அப்ப செத்துட்டாரு எனக்கு தெரியாது. पिताजी गुजर गए मुझे पता ஏன் नहीं। இப்படி அப்பா கயிறுல தொங்குதாரு? क्यों पिताजी ऐसे रस्सी में लटका है? என்ன क्यों नीचे उतारना है? எதனால இப்படி கிடக்காரு? क्यों ऐसा पड़ा है? இப்படி யோசித்தேன். ऐसा ही मैं सोच செத்து போயிட்டாரு. मुझे नहीं पता मर चुका है। வெளியே ஒரே சத்தம், பப்ளிக் எல்லாம் வந்துட்டாங்க. बाहर बहुत आवाज, लोग आ गए हैं। எங்க குடும்பம் அப்படியே இருளாய் மாறிவிட்டது. हमारा परिवार ऐसे अंधकार हो गया। அடக்கம் பண்ணியாச்சு. दफना दिया। வழி கிடையாது. எங்க அப்பா ஒரு கம்பெனி வச்சிருந்தா அதுல இருந்து கொஞ்சம் வருமானம் வந்துகிட்டு இருந்தது. हाँ, रास्ता नहीं था। मेरे पिता ने एक ஆனா कंपनी எங்க रखा அப்பா था। ஸ்தானத்தை யாரும் நிறைக்க முடியாது. मेरे पिता के स्थान को कोई भर नहीं पाया। பெரிய இருள். एक बड़ा अंधकार। எங்க அம்மா எப்பவும் அழுதுட்டே இருந்தாங்க. मेरी माँ हमेशा रोती रहती थी। பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு சகோதரி சொன்னாங்க, हाँ, बाजू के घर से एक बहन ने बोला, அம்மா நீங்க எப்பவும் அழுதுகிட்டே இருக்கீங்க, आप हमेशा रो रही है माँ, எனக்கு நல்லா இல்ல. मुझे अच्छा नहीं लग रहा। உங்களுக்கு ஆறுதல் வேணும்னா அங்க ஒரு சபை இருக்கு வாங்க. आपको समाधान चाहिए तो वहाँ एक कलीसिया है। ஆமா, அந்த அம்மா இந்த ஐயா ஜெபம் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். वो भाई आपको प्रार्थना करेंगे तो आपको क्या समाधान। வழி இல்ல, போனாங்க. रास्ता नहीं था, वे लोग गए। போன உடனே அந்த அம்மா ஜெபம் பண்ணி, நாளைக்கு உங்களுக்கு நான் உங்க வீட்டுல ஏன் இந்த கஷ்டம்னு சொல்லுவேன். हाँ, उसने कहा, प्रार्थना किया और उसे कहा कल आपके परिवार में क्यों ये ஆனா, बताओ। ஜெபத்தினால கொஞ்சம் ஆறுதல் கிடைச்சிட்டு पर हाँ, उनके प्रार्थना से थोड़ा समाधान। மறுநாள் போறாங்களாம். दूसरे दिन जाते हैं, அந்த அம்மா சொன்னாங்களாம், वो माँ कहने लगी, உங்க வீட்டுல 2-3 தலைமுறைக்கு முன்னால आपके घर में 2-3 पीढ़ी के पहले விதவனுடைய வீட்டை ஏமாத்தி வாங்கிட்டாங்க. एक विधवा औरत के घर को फंसा कर ले लिया था। அந்த விதவை சொன்னாலும் இந்த வீட்டுல ஒரு ஆம்பளை கூட விளங்க கூடாது. और विधवा औरत ने कहा इस घर का एक भी जो है आदमी जो है सही नहीं रहा। உன் புருஷன் கூட பிறந்த 2 பேரும் முன்னாலே இறந்திருக்காங்கல்ல. तेरे पति के साथ वाले 2 पहले गुजर चुके हैं। மூணாவது உன் புருஷன் अभी இறந்திருக்காங்க. तीसरा तुम्हारा पति है। உன் குடும்பத்துல இருக்கிற ஒரு ஆண்கள் கூட விளங்க. और तेरे परिवार के एक भी लड़के नहीं बचेंगे। இது சாபம். ये श्राप है। ஒரே ஒரு வழிதான் சாபம் நீங்க இருக்கிற இயேசுநாதன். एक ही रास्ता है श्राप को निकालना। அவருடைய சமூகத்துக்கு மட்டும் நீ வந்துட்டனா உன் சாபம் எல்லாம் நீங்க. उसकी उपस्थिति में तो आओ तो तेरे श्राप सब निकल जाएंगे। குடும்பம் ஒப்பு கொடுத்தாங்க. तो परिवार ने सौंप दिया। உண்மைதான். सच है। எங்க பெரியப்பா இறந்தாரு. मेरे पिता बड़े पापा गुजर गए। 6 மாசத்துல அடுத்த அப்பா இறந்தாரு. उसके बाद 6 महीने में और एक व्यक्ति। அதுக்கு பிறகு எங்க அப்பா இறந்திருக்கிறாரு. उसके बाद मेरे पिता இது के என்ன நடக்குன்னு தெரியாது. क्या होगा अभी? தெய்வ சமத்துல போனாங்க. ऐसे परमेश्वर की वजह से சாபம் மாறிச்சு. श्राप बदल அந்த गया। ஒரு சகோதரருடைய சுவிசேஷம் பாருங்க, குடும்பமே மாறி, एक बहन का सुसमाचार देखिए, पूरा परिवार வாழ்க்கை மாறிட்டு जीवन बदल गया। அருமையான ஒரு குடும்பமாக ஊழியக்காரங்களா மாறிட்டாங்க. अच्छा, एक परिवार, एक सेवक के परिवार விசேஷ ஊழியம் குடும்பத்தை மாற்றிட்டு सुसमाचार परिवार எல்லாம் போயிட்டு श्राप बदल गया। அப்போ வாயினால சொன்னாலும் சாபம் பிடிக்கி, हाँ, मुंह से कहने में भी श्राप पकड़ता है। மனசுல நினைச்சாலும் சாபம் பிடிக்கும். मन में सोचेंगे तभी श्राप பைபிள் होता है। சொல்லுது காரணம் எல்லாம் சாபம் வந்துடும். वचन कहता है बिना कारण का श्राप उड़ जाता है। காரணத்தோட உள்ள சாபம் कारण के साथ वाला श्राप கண்டிப்பா பிடிக்கும். निश्चय पकड़ लेता है। சொல்லுவாங்க சில பிள்ளைகள் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன், हाँ, थोड़े बच्चे कहते समय मैं सुना है, அம்மா என்னை சாபம் படுதா, मेरी माँ मुझे श्राप देती எங்க है, தாத்தா சாபம் படுதாரு. मेरे पिताजी श्राप ஐயா देते அந்த हैं। சாபம்லாம் பெரும்பாலும் போட மாட்டாங்க. वे सब श्राप नहीं डालते हैं। போட வேண்டாம், மனசுல நினைச்சாலே சாபம் தான். मन में सोचा तो ही श्राप है। அது பழைய பாத்திரத்துக்கு. वो पुराने बर्तन ஆனா के लिए। புது பாத்திரத்துக்கு யாரு சாப மாட்டான்னு சொல்லாது. पर नए बर्तन में कोई भी श्राप डाले तो चलेगा नहीं, क्योंकि यीशु वहाँ है। எல்லா சாபம் எல்லா பாவம் எல்லாம் போயிடும். सारे श्राप सारे पाप सब निकल जाएंगे। பவுல் சொல்லுகிறார், और कहता है சுவிசேஷம் விளங்கிட்டுனா போதும், मेरा सुसमाचार समझ நீ आएगा நல்லவளாய் மாற तो முடியும். अच्छा बन जाएगा। அடுத்தவர் சொல்லுகிறார் பாருங்க, उसके बाद वो कहता है देखिए 4 வசனத்துல 4:2 கொரிந்தியர்ல, दूसरा कोरिन्थियों 4 अध्याय 4 சாயலாக இருக்கிற அந்த கிறிஸ்துனுடைய சுவிசேஷம். பைபிள்ல में சுவிசேஷங்கிற வார்த்தை இயேசு கிறிஸ்துனுடைய உருவம். सुसमाचार जो शब्द है वो यीशु मसीह की साया है। அப்ப சுவிசேஷம் அந்த வார்த்தை யார மாதிரி இருக்கான்? तो सुसमाचार वो वचन இயேசுப்பா மாதிரி இருக்கு. यीशु के समान ही है। இயேசுப்பா மாதிரி இருக்கிற வார்த்தையை நான் ஏற்றுக்கொண்ட இயேசுவானவரே ஏத்துக்கிட்டேன். यीशु मसीह के समान दिखने वाले वचन को मैं स्वीकारूंगा तो यीशु को ही स्वीकार लूंगा। பாத்திரம் புதிதாய் மாறுகிறது. बर्तन नया हो जाते हैं। என்னை புதுசா மாத்துறதுக்கு தான் வந்திருக்கிறார். परमेश्वर मुझे नया बनाने के लिए ही आया है। சொல்றாரு அவர், அதே வசனம் சொல்லுகிறது, वही वचन कहता அந்த है சுவிசேஷத்தின் ஒளி இருக்கு பாருங்க, அது பிரகாசம் तो सुसमाचार का जो उजाला है जो प्रकाश है, விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசியாதபடிக்கு பிசாசு கண்ணு குருடாக்கிட்டான். अविश्वासी जो है उनको प्रकाश न होने जैसा शैतान उनकी आंखों को अंधा कर दिया। எல்லா பாத்திரத்துக்கும் இந்த சுவிசேஷம் போகல. सारे बर्तन के लिए सुसमाचार गए थे।
குருட்டா இருக்கு. कोई बर्तन हो वो अंधे हैं, அது கவனம் செலுத்த माட்டாங்க, वो ज्ञान नहीं देते बच्चन के लिए। சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, வாசிக்க மாட்டாங்க. कहेंगे तो भी कहेंगे वो देखेंगे। அதனுடைய வார்த்தை தான் என்ன பிரகாசிக்க. दुनिया में एक ही रास्ता है, यीशु मसीह का वचन, जो मुझे प्रकाशमान बना நீங்க सकता है। எப்படிப்பட்ட குடும்பத்துல இருந்தாலும் आप பரவாயில்ல, कौन से ही परिवार में क्यों ना हो, நீங்க ஒரு மாதிரி நடிச்சு பைபிள் சொல்லுகிறது आप कैसे भी नहीं सोचना, बाइबल बताते हैं, எல்லாத்தையும் மேன்மையாக வைப்பார். तुम सबको महिमा में रखो। வேதத்தை மட்டும் நீங்க வாசித்து கடைபிடிச்சா ये वचन को आप पढ़ कर पालन करेंगे, வேற லேட்டான நல்ல சொந்த வீட்டுல निश्चय वो आने की जरूरत हो तो आप நல்ல खुश हो जाएंगे। பாத்திரம் செய்வார். अच्छा धनवंत बनकर जीना, குறைவில்லாதவர். क्योंकि परमेश्वर बिना कमी का है, அவர் மகிமையான கர்த்தர். वो महिमा का परमेश्वर ஒரு है, நாள் நம்ம கீழ்த்தரமா வைக்க वो மாட்டார். कभी आपको नीचे की ओर नहीं रखेगा, நம்ம புதிய பாத்திரமாக மாற்றுவார். हमें नया बर्तन के रूप में बना புதிய பாத்திரம்னா नया बर्तन का मतलब குறைவில்லாத பாத்திரம், बिना कमी அது का, அலங்காரமான वो பாத்திரம். सजाया हुआ बर्तन। தாவீது சொல்றாரு, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. दाऊद कहता मेरा बर्तन उमड़ कर आ रहा है, கடன் வாங்க மாட்டேன், मैं उधार नहीं உங்களுக்கு लूंगा, help பண்ண. मैं औरों को मदद करूंगा। அப்படிப்பட்ட மகிமையாக கர்த்தர் மாற்றுவார். ऐसा महिमा के रूप में परमेश्वर, வழியிலும் கிடையாது. ஒரு தேவனுடைய சாயலாக இருக்கிற வசனத்தை நான் ஏற்றுக்கொள்ளணும். शॉर्टकट वाला रास्ता नहीं, एक ही रास्ता है, प्रभु के साय में रहने वाले वचन को मैं स्वीकारना। பவுல் சொல்லுகிறார், पॉल कहता है 4:5 நாங்கள் எங்களை பிரசங்கம் பண்ணல, 4:5 हम अपने आप को हमें प्रचार नहीं करते हैं, இயேசுவை கர்த்தர் என்று யெகோவா என்று பேசுகிறோம். मसीह यीशु को परमेश्वर यहोवा के रूप में प्रचार करते हैं, हम तो साधारण सेवक है। அப்ப பவுலுடைய செய்தி என்னது? இயேசுவை நீங்கள் கர்த்தராக ஆராதிக்கணும். पॉल का संदेश है ये, यीशु मसीह को आप परमेश्वर के रूप में आराधना करें। பாத்திரத்தை கர்த்தர் புதுப்பிப்பார். मेरे बर्तन को परमेश्वर नया कर देगा, இதுதான் ஒரு வழி, यही एक रास्ता है, கிடையாது. और कोई उसका दूसरा मार्ग नहीं। இரண்டாவது வசனத்தை வாசிக்கலாம். 7वां वचन देखेंगे, पढ़ेंगे। வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். इसलिए कि परमेश्वर ही है जिसने कहा अंधकार में से ज्योति चमके, और वो हमारे हृदय में चमका कि परमेश्वर की महिमा की पहचान की ज्योति मसीह यीशु के चेहरे से प्रकाशमान हो। பவுல் சொல்கிறார், எங்க கூட்டத்தை சேர்ந்த எல்லாருக்கும் அந்த பிரகாசம் கிடைச்சிருக்கு. पॉल कहता है हमें मतलब हमारे साथ मिले हुए सारे भाइयों को वो प्रकाश मिला है, அவருடைய முகத்தில் உள்ள மகிமையான அறிவாகிய ஒளி. उनके चेहरे के महिमा के ज्ञान का उजाला। கிறிஸ்து மட்டும்தான் அந்த காரியத்தை செய்ய முடியும், வேறு யாருமே செய்ய यीशु முடியாது. मसीह केवल इस कार्य को कर सकता है, பாவம் எல்லாமே நீக்கிட்டு நம்மளை புதுசா மாத்துக்கிறார். पाप सबको हमसे दूर कर हमें नया बना देता है। ஏன் நான் ஏதாவது மாத்தணுமா? क्या मुझे कुछ बदलना இங்க है? வரும்போது இப்படி வா, வீட்டுல எப்படி இருந்துட்டு போ, அப்படி கிடையாது. कलीसिया में आते समय ऐसा है, घर में तो कैसा भी रहे, ऐसा எல்லா नहीं, பக்கமும் நான் ஒரே மாதிரி தான் இருக்கேன். सब जगह पर हम एक ही समान நிறைய रहना है। சபையில சபைக்கு போகும்போது நகை நட்டுலாம் கலத்தி வச்சிருவாங்க, बहुत कलीसिया में जाते समय लोग अपने दागिना सब उतार देते हैं, பிற போட்டுக்கலாம். फिर बाद में पहन लेते அது हैं। ஏன் நடிக்கணும்? वो क्यों इतना சொல்றாரா? क्या आपको उतारने के लिए कहता है? கலத்த சொன்னா கலத்தேன், अगर कह रहा है तो उतार लीजिए, செய்யவே கூடாது. नहीं तो उसे नहीं கலத்து करना। நல்லதுதான், हाँ उतारना अच्छी बात है, அது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். परमेश्वर उसकी सजा अच्छी ஆனா देगा। ஒரு சிலத நடிக்கலாம் கூடாது. और एक दो बातों में तुम डोंगी बनाए, நாமளே அது என்ன செய்கிறது? ஏமாத்துகிறது. हम अपने आप को फंसाने जैसा। 7 வசனத்துல சொல்லுகிறார், 7वां वचन में कहता இந்த है மகத்துவமான இந்த வன்மை அல்லது அந்த வெளிச்சத்தை நாங்கள் சொல்லும்படி, எங்கள் மூலமா வெளிப்படும்படி இந்த மண் பாத்திரத்துல நாங்கள் வாங்கி இருக்கிறோம். इस महत्व और उजाले को बताने के लिए, हम कहने के लिए इस मिट्टी के बर्तन में हमने पाया हुआ है। இது எங்க சரீரத்துல ஏசப்பா கொடுத்திருக்கிறார். ये हमारे शरीर में प्रभु यीशु ने दिया है, அதனால நாங்க சொன்னா நடக்கும். इसलिए हम कहें तो वो हो जाएगा। செத்து போனதை நாங்க எழுப்புவோம், हम मरे हुए को जी कर देंगे, கஷ்டத்துல இருக்கவங்கள நாங்க कष्ट சுகமாக்குவோம். में वाले को हम चंगा कर देंगे। நம்ம பேசணும், நம்ம சொன்னாலே அங்க கண்டிப்பா हम நடக்கும். बातें करना, हम कहते ही वहां पर हो जाएगा। ஒரு சகோதரி நேரத்து சாட்சி சொல்றாங்க, எதுல நம்ம ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி. एक बहन ने कल गवाही दिया, आओ प्रार्थना करें उस सभा में। குழந்தை இல்ல, அழுவேன், बच्चा नहीं था, मैं रोता था, பயங்கரமா துக்கம். बहुत दुख था। ஆனா ஒரு மாதிரி என்னை பேசுவாங்க. लोग सब कैसे तो बातें करते புருஷன் சொல்லுதான், उसका पति कहता என் है மனைவிக்கு குழந்தை இல்ல, मेरे बच्चे को बच्चा अलवा। और रोती हो। ஜெபம் பண்ணும்போது குழந்தை இல்லாதவங்களுக்கு எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். जब भी वो प्रार्थना करते हैं, जिनको बच्चा नहीं है उन सब के लिए प्रार्थना என்ன करते हैं। ஒரு இருதயம் பாத்தீங்களா? कैसा हृदय देखिए, அவளுக்கு குழந்தை இல்ல, அழுவாளாம். उसकी बच्चा नहीं है और रोती हो,
ஜெபம் பண்ணுவாங்க. जो नहीं हुई जिनको उनके लिए भी रो कर पाते हैं। பாருங்க, परमेश्वर वही நல்ல चाहता ஒரு குழந்தையை है, கொடுத்திருக்கிறார். अच्छा एक बच्चा दिया। இயேசுவானவர் என்னை புதுப்பிக்கிற ஆண்டவர், यीशु मसीह मुझे नया करने वाला परमेश्वर है, புதுப்பிக்க செய்கிறவர். मुझे उजाला बनाने के लिए रखता है, அதனால நான் மாறணும். इसलिए मुझे தேவனுடைய சரீரமாகிய சபை பக்தி விருத்தி அடையணும். परमेश्वर का कलीसिया जो अपना शरीर है वो भक्ति में बढ़ना है। இப்போ பொதுவான பாத்தீங்கன்னா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாட்டாலும் ஒரு சுபாவ மனுஷனுக்கு இருக்கு. अब अहम देख लेंगे, परमेश्वर से स्वीकार है या नहीं स्वीकारते भी एक स्वभाव, एक ज्ञान है मनुष्य को। அது பொதுவான இப்ப நம்ம வீட்டுக்குள்ள பேசுகிற மாதிரி, நம்ம வீட்டுல அம்மா அப்பாட்ட பேசுற மாதிரி ஸ்கூல்ல பேச முடியுமா? क्या हम घर में माता पिता से बातें करते हैं वैसे स्कूल में बातें कर सकते हैं? கம்பெனில कंपनी में அங்கிட்ட பேச முடியாது. वहाँ ऐसे नहीं बातें அப்போ அது करेंगे, ஒரு அறிவா நமக்கு தெரியுது. तो वहाँ पर एक ज्ञान से हम बातें करते அப்போ हैं। மனிதன் வார்த்தைகளை தெரிந்து எங்க எப்படி பேசணுங்கிறது தெரியுது. हाँ, वचन पर मनुष्य वचन को पढ़कर कहाँ कैसे बातें करना वो जानता है। அவங்களுக்கே ஒரு அறிவு இருக்கு, நம்ம எந்த இடத்துல எப்படி பேசணும். उनको एक ज्ञान है हमें कैसा कहाँ पर कैसे சில बातें இடத்துல வார ஒட்ட அர்த்தம் விட்டுருவாங்க. किधर किधर हमारे पूछ को छोटा कर कर काट देते हैं, அதனால ரொம்ப கவனமா இருப்பாங்க. इसलिए बहुत ध्यान से रहते हैं। ஏசப்பா சொல்றாரு அப்படி இல்ல, और यीशु मसीह कहता है ऐसा नहीं, எல்லா பக்கமே ஒரு மாதிரிதான் இருக்கணும். मैं हर जगह पे हमें एक समान रहना है, ஒருவர் உங்களை எதிர்க்க முடியாது. कोई आपके विरोध नहीं कर நீங்க सकता। அந்த ஒண்ணுமில்லாம போக மாட்டீங்க, மேன்மையாக இருப்பீர்கள். ऐसे खाली नहीं हो जाएंगे, आप महिमा से बढ़ जाएंगे கண்டிப்பா. निश्चय। இந்த சேகர் பாஸ்டர் எல்லாம் நான் ஒரு தரம் பார்க்க போயிருக்கேன். भाई शेखर को मैं एक बार पास्टर அவங்க शेखर அப்பா को நல்ல मिला, பக்தி உள்ளவர், उनका पिताजी अच्छा ரொம்ப भक्त है, வயசாலி. बहुत उम्र वाले थे। நான் வீட்டுல போய் சேகர் பிரதர் இருக்காரான்னு मैं उनके घर में जाकर भाई शेखर है क्या करके அவர் என்ன पूछा, சொல்றாரு தெரியுமா? उन्होंने क्या कहा मालूम है? சேகர் ஐயா இப்ப வெளியே போயிருக்காங்க பாஸ்டர் ஐயா, இப்ப வந்துருவாரு. हाँ, शेखर पास्टर जी अभी बाहर गए हैं, अभी आ जाएंगे। அவன் அப்பா அவர் சொல்றேன். उनके पिताजी ऐसा कह அப்ப रहे हैं। எப்படி அந்த தேவனுடைய வீட்டுக்குள்ளே அவருக்கு எவ்வளவு மதிப்பு வருது. देखिए घर के अंदर ही उनको कितना इज्जत है, தேவன் அந்த ஆளை உயர்த்துகிறார். परमेश्वर उस व्यक्ति यार, को நம்மளும் மதிக்க மாட்டாங்க. क्या वो हमें इज्जत नहीं நான் करेंगे? அப்படி தாதாகிரி பண்ணாதான் மதிப்பாங்களா? मैं ऐसा अपने आप को बड़ा दिखाऊंगा तो ही அப்படி मदद, எல்லாம் கிடையாது. ऐसा नहीं है। இயேசு இருந்தா தான் மதிப்பு. यीशु रहेगा तब आपको इज्जत है। பவுல் சொல்றாரு, எங்களை தொடச்சி போடுகிற அழுக்கு மாதிரி நினைச்சாலும் பரவாயில்ல, पौल कहता है हमें जो है वो साफ करने वाला गंदे वस्त्र के रूप में समझा तो நாங்க भी அதுக்கு चलेगा। பயப்பட மாட்டோம். हम उसके लिए ஆனா नहीं இயேசு कहते। அப்படி நினைச்சாங்க. पर यीशु को ऐसे सोचे थे। அப்படிதான் எழுதியிருக்க 53வது ஏசாயால. हाँ, ऐसा 53 अध्याय में ऐसे लिखा है, அசட்டை பண்ணப்பட்டிருந்த. वो तुच्छ माना गया। அப்படின்னா என்ன அர்த்தம்? इसका मतलब क्या है? கண்டுக்கிட்டே பண்ணாங்க. उसे देखते ही नहीं थे, அசட்டை அசால்ட்டா நினைக்கிறது. आराम से उसको देखते ही नहीं थे। சில ஏழை எளிய ஜனங்கள் எல்லாம் எங்கேயாவது போனாங்கன்னா அது வீட்டுக்காரங்க மதிக்கவே மாட்டாங்க. कोई गरीब व्यक्ति कहीं जाए तो उस घराने उसको इज्जत ही नहीं करता, வான்னு சொல்ல மாட்டாங்க, உட்காருன்னு சொல்ல மாட்டாங்க. वो बैठो ऐसा नहीं कहता, அசட்டை பண்ணுகிறது. वही तुच्छ मानना, சும்மா அசுத்தமா ஒரு மாதிரி பாக்குறது. अशुद्धता के रूप में देखना। இயேசு அப்படி பார்த்தாங்க, यीशु को ऐसे ही பவுல் देखा, அப்படி பார்த்தாங்க. पौल को ऐसे देखा। ஆனா இயேசுவானவர் சொல்லுகிறார், यीशु मसीह कहता है என்னுடைய பாத்திரத்தை நான் அப்படி எல்லாம் விட पर மாட்டேன், मेरे बर्तन को मैं ऐसे नहीं छोड़ूंगा, நான் அதை मैं மகிமைப்படுத்துவேன். उसे महिमा करूंगा। அதுதான் தேவன் நம்ம மேல உள்ள ஒரு காரியத்தை செய்கிறார். वही परमेश्वर हमारे ऊपर क्या करेगा? நான் தேவன் விரும்புகிறத செய்யும் போது அது मैं ஆசீர்வதிக்கப்படுகிறது. परमेश्वर चाहने वाली बातें करते समय एक आशीष मिलता है। ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான காரியத்தை நமக்கு தருகிறார். परमेश्वर ऐसे आशीष की बातों को हमें देता है। லூக்கா அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல प्रेरित का किताब 10वां अध्याय में 38 படிங்க. 38 वचन। Acts 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவர்களுமே கூட இருந்ததினாலே அவர் நன்மை செய்கிறவர்களும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவர்களை சுற்றித் திருந்தார். वरन हर एक जाति में जो उसी से डरता और धर्म के काम करता है वो उससे भाता है। 38 10 में 38. परमेश्वर ने किस रीति से यीशु नासरी को पवित्र आत्मा और सामर्थ्य से अभिषेक किया, वो भलाई करता और सबको जो शैतान के सताए हुए थे अच्छा करता फिरा, क्योंकि परमेश्वर उसके साथ था। கொர்நேலிய வீட்டுல பரிசுத்தாவில நிறைஞ்சு பவுல் பேதுரு பேசுறார். कर्नेलियो के घर में पवित्र आत्मा में भरकर पतरस बात करता है। இயேசுநாதரை यीशु मसीह தேவன் परमेश्वर ने பரிசுத்த ஆவியினாலும் पवित्र आत्मा से வல்லமையினாலும் நிறைத்தார், அபிஷேகம் பண்ணினார். सामर्थ्य से भरा अभिषेक किया। அதனாலதான் इसीलिए அவர் பிசாசு பிடியில அகப்பட்ட யாவரையும் விடுதலை और ஆக்கினார். शैतान के बंधन में पकड़े हुए सारों को उन्होंने छुटकारा।
நன்மை செஞ்சுக்கிட்டு போனாங்க. जहाँ जहाँ गए सब जगह भलाई करता गया। சொல்லுகிறார் कॉर्नेली के घर में யாரோ कहते हैं, கொர்நேலிய வீட்டுல யோசபாத்துக்கு தெரியாது. क्योंकि कॉर्नेली के घर में यीशु के बारे में पता नहीं है। இயேசுநாதரே அபிஷேகம் பெற்றாரா? क्या यीशु मसीह अभिषेक पाया था? அவருக்கே பரிசுத்தாவியோட அபிஷேகம் தேவையா? उनको पवित्र आत्मा का अभिषेक அவர் था। பிறந்ததே பரிசுத்த वो तो ஆவியால. पवित्र आत्मा से जन्मा हुआ है। அரசன் எடுக்கும்போதே பரிசுத்தான அபிஷேகம் தான். बपतिस्मा लिया पवित्र आत्मा का ஆனா இது अभिषेक। எல்லாமே ஒவ்வொரு மனிதர்களும் நடக்க வேண்டிய அனுபவிக்க வேண்டிய காரியங்களை கிறிஸ்து மாதிரியா ये செய்திருக்கிறார். सारी बातों हर एक लोग उसको चलना और अनुभव करने के लिए मसीह उदाहरण के रूप में बताया பைபிள் गया। சொல்றது அவர் பரிசுத்தாவியில அபிஷேகம் பண்ணப்பட்டார். बाइबल बताया वो पवित्र, தீமை அல்ல நன்மையே செய்கிறார். इसलिए बुराई नहीं भलाई बातों को करता है। ஒரு போர்ச்சவன் சொல்றான் தெரியுமா? एक सेवक कहता है, ஐயோ அவர் பேசின மாதிரி நாங்க ஒரு நாளும் கேட்கல. अरे हमने तो उसके बातें जो सुनी वैसा आज तक किसी की सुनी அப்படி नहीं। இயேசுப்பா பேசுறாரு. ऐसा यीशु ने बातें की, எவ்வளவு ஒரு மகிமையான சாட்சி பாருங்க. कितनी महिमा की गवाही है। நம்மள வீட்டுக்குள்ளேயும் வெளியும் வித்தியாசமா பேசக்கூடாது. हम घर के बाहर और अंदर अलग तरीके से बातें नहीं வெளியே करना। உள்ளவங்க சொல்லணும் உங்க மகட்டையோ உங்க மகன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன் हाँ। ரொம்ப ஆறுதலா இருந்தது. बाहर के लोग कहना है आपके बेटे से बेटी से मैं बात कर रहा था, बहुत समाधान से। ஏன்னா தேவனுடைய ஆவி நமக்கு கண்டிப்பா அவசியம். परमेश्वर का आत्मा हमें निश्चय आवश्यकता है। அதுக்கு என்ன செய்யணும்? उसके लिए हमें क्या करना है? கையெல்லாம் ஆட்டி அசைக்கணுமா? हाथ पैर हिलाने की जरूरत है क्या? கண்டிப்பா செய்யணுமா? निश्चय करना है क्या? தேவன் உள்ள வாசம் பண்ணும்போது மாறுதல் நடக்கு. परमेश्वर हमारे अंदर वास करते தேவனுடைய समय மகிமைக்கு அந்நிய பாஷையாக பேசுவார். परमेश्वर के महत्व को अन्य भाषाओं में बातें करते। எல்லாத்துக்கும் மேன்மை என்னன்னா ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் सबसे महिमा यही है, एक अगर मुझसे प्रेम करता है வசனத்தை கைக்கொள்ளும். मेरे वचन को पालन करता சாட்சி है, वही गवाही है। வாழுகிறது जीना தேவனுடைய சாயலை வெளிப்படுத்துகிறது. परमेश्वर के साय को प्रकट எல்லாம் करना। சுவிசேஷம் எப்படி இருக்கா? क्योंकि सुसमाचार कैसा है? இயேசுநாதருடைய சாயல். यीशु मसीह के साय के रूप में है। அதை நான் எடுத்துக்கிட்டா அப்ப நானும் தேவனுடைய சாயல். उस वचन को मैं स्वीकारूंगा तो मैं भी मसीह का साय स्वरूप हूँ। போது அந்த தெருவுல இருக்கிற ஆவியெல்லாம் ஓடிடும். हम जाते समय उस नगर की आत्मा सब நீங்க बली हो செய்து जाती है। பாருங்க எங்கேயாவது சண்டை நடக்குன்னு வைங்க. आप देख कर देखिए कहीं पर झगड़ा हो रहा இங்க है, இருந்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த பிரச்சனை மாறட்டும்னு சொல்லி आप कह कर देखिए यीशु பாருங்க. मसीह के नाम से एक परेशानी दूर हो जाए, निश्चय हो जाएगा, निश्चय हो जाएगा। சில இடங்கள்ல நாய் கொலைக்குன்னு வைங்களேன். कहीं कहीं पर कुत्ते भौंकते हम रहते हैं, இயேசு கிறிஸ்து நாமத்துல நாய் கொலைக்க கூடாதுன்னு சொல்லுங்க. यीशु நடந்துரும். मसीह के नाम से कुत्ते भौंके नहीं, ऐसा कहकर देखिए हो जाएगा। இயேசுவானவர் அவ்வளவு வல்லமையை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். यीशु मसीह इतना सामर्थ अपने बच्चों को देता நான் है। சின்னவனா இருக்கும்போது பாப்பா சங்கர் அப்படின்னு ஒரு பெரிய அம்மா இருந்தாங்க. हाँ, मैं जब छोटा था तो पापा शंकर करके एक माता थी, எங்க பக்கத்து ஊர்ல பிரசங்கத்துக்கு வந்திருக்காங்க. हमारे बाजू के गांव में அவங்க प्रसंग था। வந்தாச்சுன்னா கூட்டம் கூட்டம் அப்படி கூடிரும். वो आ गए तो बड़ा झुंड वहाँ जमा हो அது जाता था। அப்படியே பெயர் சொல்லி கூப்பிட்டு वो சுகமாக்கும். ऐसे ही नाम लेकर बुलाकर चंगा करते। ஒரு வல்லமை அபிஷேகம் அவளுக்கு இருந்தது. उतना एक सामर्थ्य और अभिषेक था। வல்லம் கூட்டம்லாம் கூடுது. हाँ, पूरे लोग झुंड बढ़ रहे हैं, படிச்சுட்டு இருக்காங்க. गीत गा रहे हैं। ஊத்துமலையில எங்க பக்கத்து ஊர்ல हमारे बाजू के गाँव லேசா தூத்தல் வருது. மழை थोड़ा सा बारिश से गिरना शुरू हो, பந்தெல்லாம் போடல. तभी तंबू नहीं बांधा, ஸ்டேஜ் மட்டும் போட்டிருக்கு. केवल स्टेज तैयार था। இப்ப மழை வருது. अब बारिश आ रहा है, ஆனா மழை வந்தாலும் பப்ளிக் போக மாட்டாங்க. அப்படிதான் உட்கார்ந்து இருக்காங்க. बारिश आया तो भी लोग हिलेंगे नहीं, ऐसे बैठे। ஏசப்பா உடைய நாமத்துல நான் கட்டளை எடுக்கிறேன். वहाँ से आज्ञा दे, यीशु मसीह आपके नाम से मैं आज्ञा देता மழை हूँ। பெய்யட்டும், மைதானத்துக்கு வெளியே உள்ள வேண்டாம். बारिश होने देता है, ऐसे मैदान के बाहर, अंदर नहीं। மழையே நின்னுட்டு बारिश ही रुक गया। கூட்டம் முடிஞ்சு ஜனங்கள் வீட்டுக்கு போற வரைக்கும் மழை வரல. सभा खत्म होकर लोग घर जाने तक बारिश नहीं आया। இது எப்படி ஒரு குறிப்பிட்ட ஜனத்துக்கா குறிப்பிட்ட ஆளுக்கு தானா? ये कैसा एक थोड़े लोगों के लिए या थोड़े झंडों के लिए? தேவனுடைய ஆவியை பெற்ற எல்லாருக்குமே இந்த அபிஷேகம். परमेश्वर के आत्मा पाए हुए हर एक को ये अभिषेक है। இது ஏசாயெல்லாம் முதல்ல 11வது அதிகாரத்துல முதல்ல சொல்லிட்டாரு. ऐसा 11 अध्याय में पहले कह दिया। சொல்றது ஞானத்தின் ஒரு ஆவி ஏசப்பாட்ட இருக்கிறது. दूसरा वचन कहते हैं ज्ञान का एक आत्मा है, உணர்வை கொடுக்கிற ஒரு ஆவி, एहसास देने वाली आत्मा, ஆலோசனை கொடுக்கிற ஆவி, सलाह देने वाली आत्मा, பலனை கொடுக்கிற ஆவி. सामर्थ्य देने वाली आत्मा। ஏசாயா 11:2 இருக்கு. ऐसे 11:2 में है। இதுக்கு பயப்படுகிறது. परमेश्वर के இது प्रति எல்லாமே இயேசுநாதருக்குள்ள இருந்தது. ये सब यीशु मसीह के अंदर। அவர் நமக்குள்ள வந்து அப்புறம் என்ன वो நடக்கும்? खुद हमारे अंदर आ जाए तो क्या हो जाए? ஞானம் இல்லாம பேச மாட்டோம். हम बिना ज्ञान का बात नहीं ஆவியில करेंगे, நிறைஞ்சுதான் பேசுவோம். आत्मा में बढ़कर बातें நம்ம करेंगे। கண்டிப்பா நம்ம நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை செய்துன்னு வைங்களேன். हम निश्चय हमको ऑफिस में काम करते हैं तो கண்டிப்பா உங்களை பார்த்து நீங்க பேசவே வேண்டாம், ஜனங்கள் மாறிடுவாங்க. निश्चय आपको देखकर आप बातें करने की आवश्यकता नहीं, लोग बदल உங்க जाएंगे। பேச்சு, உங்களுடைய தோற்றம், உங்க நட எல்லாமே மாறிடும். आपकी बातें करने का तरीका, आपका विचार, चाल-चलन, सब बिना बातें किए ही बदल காரணம் जाएगा। என்ன? कारण क्या है? தேவனுடைய ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும்போது தான் அது மாதிரி. परमेश्वर की आत्मा एक मनुष्य के अंदर होते समय அதுக்கு முக்கிய காரணம் பவுல் சொல்கிறாரு, अहम कारण पौल कहता है, தேவனுடைய வார்த்தையில
வார்த்தையில தான் இருக்கு. परमेश्वर के वचन में। வசனத்தை வாசித்து வாசித்து தான் எல்லா தீர்க்கதரிசிகளுமே வளர்ந்தார். वचन को पढ़ते पढ़ते ही सारे भविष्यवक्ता लोग बढ़े। இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிறவன் செழிப்பா இருப்பான். दिन रात परमेश्वर के वचन को ध्यान करने वाला आशीषित रहे। அது ஆசை கண்டிப்பா இருக்கணும். वो आशा है, हमेशा रहना है। நல்ல ஒரு சாட்சி யோசேப்பு பாருங்க. अच्छा एक गवाही यूसुफ है। யோசேப்பினுடைய அந்த தம்பி சின்னவனா இருக்கும்போது அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளை. यूसुफ जब छोटा था तभी माता पिता का நல்லா पालन करना। தெரியும் யோசேப்புடைய அண்ணன்மாரெல்லாம் இவன் மேல நல்ல எண்ணம் கிடையாது. आप सबको पता है यूसुफ के भाई को इसके ऊपर अच्छा யாரும் சொப்பனம் கண்டு சொன்னதுனால யாருக்கும் பிடிக்கல. क्योंकि उसने सपना देखकर कहा उसने कोई पसंद नहीं करता। சொப்பனக்காரன் சொல்றாங்க. तो कहते हैं सपना देखने वाला। அப்பாவுக்கு பிரியமானவன், पिताजी का लाल है, நல்ல ட்ரெஸ் எல்லாம் கொடுக்கறாரு, अच्छा वस्त्र उसको है। நம்மள அப்பா மதிக்கல, पिताजी हमें इज्जत नहीं करते, இவனை உயிரோட வைக்க கூடாது, इसलिए हमें इसे जिंदा नहीं रखना है। நினைச்சாங்கிறது யாக்கோபுக்கு தெரியும். ऐसा ये सोचते हैं करके याकूब को पता है। தெரியுமா? தெரியும் கண்டிப்பா. मालूम है उसे। என் பிள்ளைகள் எல்லாருமே யோசேப்புக்கு மேல வெறுப்பா இருக்காங்க, நல்லா தெரியும். मेरे सारे बच्चे यूसुफ के विरोध में है, ஆனா கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார். और परमेश्वर यूसुफ के साथ था। எல்லாமே சூழ்நிலையை மாத்திட்டாரு. सारी स्थितियों को बदल பிரச்சனை दिया। இருந்தது, परेशानी थी, வேதனை எல்லாம் இருந்தது, वहाँ तकलीफ सब था, தப்பான ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டாரு. गलत बंदीगृह में सब चले गया। ஆனா சரியான நேரத்துல அவனை வெளியே கொண்டு விட்டும்போது और सही समय में जब उसे बाहर ले आया, அவன் சொல்லுதான், फिरौन कहता है தேவ ஆவியை பெற்ற இவன் மனுஷனை பேர் யாரு இருக்கா? परमेश्वर की आत्मा को पाया हुआ इस मनुष्य के समान और कौन है? யோசேப்பு அந்நிய பாஷையில பேசினாரா? यूसुफ ने अन्य भाषा में बात किया। இல்ல இயேசுதான் ரட்சகர் சொன்னாரு? यीशु ही उद्धार करता है சொல்லல. उसने कहा। அவருடைய வாழ்க்கையிலேயே கிறிஸ்து வெளிப்பட்டார். उसके जीवन में मसीह प्रकट हुआ। அவனுக்குள்ள தேவன் இருக்கிறாருங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்சது. उसके अंदर परमेश्वर है, दुनिया के सारे लोग को मालूम है। இவனை போல யாருமே இல்ல நம்மட்ட. कौन उसके समान हमारे पास? இவன் தகுதியானவன். यही उसका योग्य है। சொல்லுகிறார், இவனுடைய உத்தரவு இல்லாம யாராவது கையையும் காலையும் ஆட்டக்கூடாது. तो इसकी मर्जी के बिना कोई अपने हाथ या पैर हिलाना नहीं। ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, सेवक कहता है கையை அசையக்கூடாது, हाथ क्यों नहीं हिलाना, காலையும் அசைக்கக்கூடாது. पैर क्यों नहीं हिलाना। நானும் யோசேப்பை பத்தி வெளியே உள்ளவன் தப்பு தப்பா பேசினான். इतने दिन यूसुफ के बारे में बाहर के लोग गलत बातें कर रहे இவன் थे। தான் அந்த எஜமானுடைய மனைவியை பார்த்தான், यही वो मालिक के मालकिन को गलत செய்ய பார்த்திருக்கான். गलत कार्य करना चाहा। அது இனிமேல் பேசக்கூடாது. ऐसा कोई आगे से நீதிமான். वो धर्मी है, தேவன் பெற்றவர். परमेश्वर का आत्मा पाएगा। மாறுதல் ஆயிட்டு பாரு. एक बड़ा बदलाव है। தேவ ஆவியை பெற்ற மனுஷனை உலகம் கண்டுபிடிச்சுக்கிட்டு परमेश्वर की आत्मा को पाए हुए लोगों को दुनिया ने पहचान लिया। அவனே ஒரு பயங்கர அதிகாரியா वो மாத்தி. एक बड़ा अधिकारी में परिणत हुआ। வேதனையானாலும் துக்கமானாலும் தொடர்ந்து வருது, தேவன் சரியான நேரத்துல நிறுத்துவார். परेशानी हो, दुख हो, हमेशा के लिए नहीं रहेगा। परमेश्वर सही समय में उसको- கஷ்டமோ அது அப்படி கண்டினியூ ஆகுது. कष्ट हो हमेशा नहीं रहेगा। என்னுடைய பிள்ளைகளுக்கு அவங்க தேவ சாந்தல இருக்கும்போது இருளின் அதிகாரம் வெளியே போயிடும். परमेश्वर के बच्चों को उनकी उपस्थिति में रहते समय अंधकार का अधिकार எல்லாமே மாறிடும். सब बदल जाएगा, ஏன்னா தேவன் மகிமையான காரியங்களை செய்கிறார். क्योंकि परमेश्वर महिमा के कार्य को करता है। என்னாகம புஸ்தகத்துல गिनती के किताब में 4வது அதிகாரம் 14 अध्याय 24வது வசனத்தை வாசிக்கலாம். 24 वचन पढ़ेंगे। 14:24. என்னுடைய வாக்குடைய காலம் அவன் அவன் சந்ததி அதை சொத்துக் கொள்வான். परंतु इसी कारण की मेरे दास कालेब के साथ और ही आत्मा है और उसने पूरी रीति से मेरा अनुकरण किया है। मैं उसको उस देश में जिसमें वह हो आया है पहुंचाऊंगा और उसका वंश और उसका उस देश का अधिकारी होगा। காலேப்ல என்ன விசேஷம் இருந்தது? कालेब के पास क्या विशेष था? என்ன விசேஷம்? क्या विशेष था? நேரம் முழங்கால நின்னாரா? क्या बहुत समय वो घुटने ये में उपवास रहता था? இருந்தாரா? क्या उपवास लेता था? முக்கியமா அவர்ட்ட இருந்தது என்ன தெரியுமா? अहम उसके पास क्या था? மோசே என்ன சொன்னாரோ அப்படியே கேட்டார். मूसा जो कहा उस पर ऐसे ही மோசே சொல்லுதெல்லாம் முற்பிதாக்களுக்கு கர்த்தர் ஆணையிட்டது. मूसा ने जो कहा सब पूर्व जो पिताओं को जो आज्ञा दी। சொல்றாரு நம்மளை கானான் தேசத்துக்கு கொண்டு போறோம். मूसा कहता है हमें कानान नगर में ले जाएगा। சூழ்நிலையெல்லாம் பார்க்காதங்க. परिस्थितियों को मत देखो। சங்கடலும் சரி, लाल समुद्र योर्दान में जाते எவ்வளவு ராட்சசர்கள் இருந்தாலும் ये राक्षस लोग சரி, परमेश्वर महान है, वो अच्छा है, கண்டிப்பா எங்களை கொண்டு போய் சேர்ப்பாரு. वो निश्चय है लेके जाते। விசுவாசம் இருந்து பாருங்க. ये विश्वास था। தான் சொல்றாரு,
காலேப்புக்குள்ள வேறொரு ஆவி இருக்கு. यही कहता है कालेब के अंदर और एक आत्मा है। அவனுக்குள்ள இருக்கிற ஆவி வித்தியாசமானது. उसके अंदर की आत्मा अलग है। அதனால கண்டிப்பா அவன் மட்டுமில்ல, அவன் சந்ததியே காணல நீடித்திருக்க முடியல. निश्चय वो नहीं, उसका पूरी संतान कानान में बना रहेगा। இன்னைக்கு நிறைய சந்ததி ஒண்ணுமில்லாம போகுது. आज बहुत सारी संतान खाली हो चुका நிறைய है। கிறிஸ்தவங்க குடும்பம் எல்லாம் வித்தியாசமா போயிட்டு, बहुत मसीह के लोग उनके परिवार से பிள்ளைகள் பாருங்க தாறுமாறும் படிக்கும் போது போதும் தாறுமாறும் बच्चे गलत तरीके से शादी करते हैं, बिगड़ सब गलत हो जाता है। கண்டினியூ ஆகுது. उसके बाद वो मसीह में வருது. प्रभु के पास नहीं आते हैं। அப்ப நம்ம குடும்பம் தெய்வ சமூகத்துல இருக்கணும் तो கண்டிப்பா. हमारा परिवार परमेश्वर के उपस्थिति में நம்ம रहना। மட்டும் இல்ல, நம்முடைய சந்ததி ஏசப்பா வர ஒரு லேட் ஆயிட்டு வைங்க, हम केवल नहीं, हमारी संतान अगर यीशु मसीह आने की देरी சந்ததி हुई, பூரா கர்த்தரால் ஆசீர்வாதமா இருக்கு. पूरी संतान परमेश्वर से आशीषित அதுதான் है। பிரயோஜனம், वही लाभ है, அதுதான் ஆசீர்வாதம். वही आशीष है। நான் தேவனுடைய வார்த்தை பெற்றேன், சபைக்கு போறேன், இங்கதுக்கு என்ன அடையாளம்? मैं परमेश्वर की आत्मा को पाया हूँ, कलीसिया जा रहा है, इसका क्या चिन्ह है? டெம்பரவரி இல்ல, நிரந்தரமா இருக்க வேண்டும். हमें थोड़े समय के लिए नहीं, हमेशा के लिए रहना। போவாச பத்தி நகோமி சொல்றா, बोआज के बारे में नवमी के மகளே திட மனசாகிரு, हे मेरी बेटी तू स्थिर मन से रह, போயிட்டு வந்துட்டல்ல, तू जाकर आ உடனே गए। அந்த மனுஷன் விசாரிச்சுட்டான், तुझे उस मनुष्य ने இன்னைக்கு அவன் தூங்கவே மாட்டான். आज वो सोएगा नहीं। இந்த விஷயத்தை முடிவெடுக்க வரைக்கும் அவன் ஓய்வு இருக்க மாட்டான். ये विषय को पूरा करने तक वो सोएगा और आराम नहीं करेगा, விசாரிச்சிருக்கிறான். क्योंकि उसने तुझे पूछा है। போவாசோட ஃபேமஸ் ஏசப்பா, बोआज से भी बड़ा प्रभु यीशु मसीह। वो इसे करेगा, हमें छोड़ देगा क्या? என்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றாத வரைக்கும் அவர் உட்கார மாட்டார். मेरे विचारों को, मेरी योजना को पूरा करने तक वो बैठेगा नहीं। சொல்ல அந்த மனிதன் இளைப்பாறுவதில்லை. नवमी कहता हूँ मनुष्य विश्राम नहीं करेगा, உனக்கு நன்மை செய்ய வரைக்கும் அவன் உட்கார மாட்டான். तुझे भलाई करने तक वो बैठेगा नहीं। ஏசப்பாவும் அப்படித்தான், यीशु मसीह भी நமக்கு நன்மை செய்யாத வரைக்கும் அவர் உட்கார மாட்டான். हमें भलाई किए बिना तक वो बैठेगा नहीं। கண்டிப்பா நம்முடைய வாஞ்சையை நிறைவேற்றுவார். निश्चय हमारी आशा को நம்முடைய पूरा करेगा। விண்ணப்பம் கேட்கப்படும். हमारी विनती सुनी जाएगी। ரொம்ப கவனமா இருக்கணும். बहुत ध्यान से रहना। எல்லாத்திலும் மேன்மையானவர், तो सबसे महिमा में है, எல்லாத்திலும் உயர்ந்தவர், सबसे ऊंचा है, கிருபை நிறைந்தவர், अनुग्रह से भरा है। கச்சடல கடந்த என்னை ஒரு தூக்கிட்டார், कीचड़ में पड़े हमें वो उठा दिया, சுத்தத்துல கடந்த என்னை தூக்கிட்டார், अशुद्धता में था मैं मगर उठा, தூக்கிட்டார். कुछ नहीं था मगर प्रभु ने मुझे उठा लिया। छोड़ देगा? எப்படி விடுவாரு? वो कैसे छोड़ेगा? தேவனுடைய வசனம் என் வாழ்க்கையில இருக்கிறது, प्रभु का वचन मेरे எங்க जीवन में, வீட்டுக்குள்ள இருக்கிறது. मेरे घर के अंदर है। குடும்பமாக தெய்வத்தை मैं ஆராதிக்கிறோம். परिवार के साथ प्रभु की आराधना, ஆகவே தேவனை இளைப்பாறவே மாட்டார். इसलिए परमेश्वर विश्राम नहीं அவர் करेगा। என்ன நினைக்கிறாரோ அப்படிதான் நம்மளை கொண்டு वो போறோம். कैसा सोचता है वैसे ही वो हमें ले जाएगा। நினைவு டாப்ல இருக்கு, उसका विचार हमेशा அது ऊपर है, குறைவே கிடையாது. और कभी कमी नहीं होगा। முழுதயத்தோட நான் தெய்வத்தை நம்புறேன். परमेश्वर को ஆண்டவர் बढ़ता है। சொல்லுகிறாரு, நீ ஒண்ணுமில்லாம தான் ஆயிட்ட, परमेश्वर के अंदर तो खाली हो गया हो, கையில இருக்கும்போதே கெட்டு போயிட்ட, तो मैं तो कभी खराब हो गया, நான் வேறொரு பாத்திரமாய் और मैं तुझे और एक अलग बर्तन நல்ல बनाना, பாத்திரமா தான் செய்வார். अच्छा बर्तन ही करेगा। அவருடைய கரத்துல விட்டு கொடுத்தோம்னா उसके हाथों में हम अपने आप को छोड़ेंगे तो மகிமையான பாத்திரமாய் மாற்ற. परमेश्वर महिमा का बर्तन बना எல்லா देगा। கண்ணையும் முடிச்சோம், हम सब अपनी आंखों को बंद எல்லா करेंगे, இயேசப்பா நோக்கி सब பார்க்க यीशु मसीह की ओर देखें। சொல்லும், ஆண்டவரே என்னையும் கூட நீர் எடுத்து நல்ல பாத்திரமாய் மாற்று, कहेंगे प्रभु आप मुझे भी लेकर अच्छा बर्तन बना दीजिए, பிரியமான பாத்திரமாய். आपका प्रिय बर्तन। கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி சொல்லலாம், परमेश्वर की उपस्थिति की ओर மகா देखें। பரிசுத்தம் இரக்கம் நிறைந்தவரே ஸ்தோத்திரம். महापवित्र अनुभव वाला प्रभु, வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையினாலும் எங்களை அலங்கரிக்கணும். आपके वचन के हर एक शब्दों से हमें सजा நாங்கள் दीजिए। நடந்தாலும் படுத்திருந்தாலும் எங்களை சூழ்ந்திருக்கணும். हम चलेंगे सो जाएंगे तो भी आप हमारे साथ हो। ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் சொல்லி இருக்கிறீர். हम आशीष कर, मैं तुझे आशीष करने वाला आशीष करूंगा, எங்களை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டிருப்பார்கள் हमें जो சொல்லியிருக்கிறீர். श्राप करेंगे श्रापित हो जाएंगे। ஆண்டவரே, நாங்கள் अनेகரை ஆசீர்வதிக்கணும், परमेश्वर हम बहुत सारे लोगों को आशीष करें, அநேகருக்கு வெளிச்சமாக बहुत लोगों के लिए उजाला बनकर रहना है। அப்படிப்பட்ட மகிமையின் ஆவியினால் எங்களை इस நிரப்பும். महिमा की आत्मा से हमें भर எங்களை दीजिए। கண்டு தீய சக்திகள் செயலிழந்து போக हमें வேண்டும். देखकर बुरी आत्मा नाकाम होनी है। எல்லா இடங்களிலுமே உம் நாமத்தை மகிமைப்படும். हर जगह में आपके नाम की महिमा करना है। தேவனுக்கு பிரியமான பாத்திரமாய் எங்களை மாற்றும். परमेश्वर को प्रिय बर्तन बना பவுலை दीजिए। குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், पौल को देखकर प्रभु कहता है அவர் எனக்கு பிரியமான वो பாத்திரமாய். मेरा प्रिय बर्तन है, அப்படியே நாங்களும் உமக்கு பிரியமான பாத்திரமா இருக்க கிருபை செய்யும். इसलिए हम भी आपके प्रिय बर्तन बन के எல்லா रहेंगे। துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கே சொல்லுகிறோம். सारा स्तुति आदर महिमा आप ही को இயேசு देते கிறிஸ்து हैं। நாமத்தில் பிதாவே. प्रभु यीशु मसीह के नाम से प्रार्थना करते हैं। आमीन। Praise God.